தேவன் என் வலது கரத்தை பிடித்து அவர் எனக்கு முன்னே நடப்பார். அல்லேலூயா. என் வாழ்க்கையில் இருக்கிற கோணலானவைகளை செவையாக்குவார். ஊழியத்தில் இருக்கிற கோணலானவைகளை கத்த செவையாக்குவார். உங்கள் தொழிலில் இருக்கிற கோணலானவைகளை கத்த செவையாக்குவார். நீங்கள் நடக்கிற பாதை எதுவாக இருந்தாலும், ஒருவேளை மேல் படிப்புக்காய் காத்திருக்கலாம், இன்னும் படிக்கிற படிப்பில் மேல் படிப்பிற்காய் கடந்து செல்லலாம், மற்றொரு வகுப்புக்கு நீங்கள் கடந்து செல்லலாம். கோணலானவைகளை கத்த செவையாக்குவாராக. அல்லேலூயா. உங்களுக்கு முன்னே நடக்கிறவர் யார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஆமென். உங்களுக்கு முன்னே நடக்கிறவர் வல்லமையுள்ளவர். உங்களுக்கு முன்னே நடக்கிறவர் எலோஹிம் எல் ஷடாய். அல்லேலூயா. அவர் உங்களை முழுமையாக்குகிற தேவன். உங்களை பாதியில் வச்சு என்னைக்கும் நடத்தவே மாட்டார். உருவாக்கினார்ல, வாக்குத்தத்தம் பண்ணினார்ல, உங்களை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே முன் குறித்தார்ல. இன்னும் வார்த்தையை சொல்லுவேன், உலக தோற்றத்திற்கு முன்னே, இந்த வருஷத்தில், இந்த மாதத்தில், இந்த நாளில் நீங்கள் பிறக்கணும்னு நான் பிறக்கணும்னு என் பிதா சித்தம் கொண்டார். அல்லேலூயா. அதனால தான் ஆதாமையும் ஏவாளையும் உருவாக்குகிறதுக்கு முன்னாடி தேவன் பூமியை ஒழுங்குபடுத்துகிறார். எதை உருவாக்கணுமோ உருவாக்கிட்டுருக்கார். இன்றைக்கி ஒன்றை மாத்திரம் புரிஞ்சுக்கோங்க, தாமதிக்குது அப்படின்னா கர்த்தர் எல்லாத்தையும் முழுமையாக்கிட்டுருக்கான்னு அர்த்தம். அல்லேலூயா. ஒருவேளை ஆதாமை உருவாக்கி கொண்டு வந்து எல்லாத்தையும் பக்கத்துலேயே வச்சு 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 உருவாக்கியிருந்தா ஆதாமுக்கே டயர்டாயிட்ருக்கும். முடியல ஆண்டவரே, ஆமாம் முடியல ஆண்டவரே, எவ்வளோதான் ஆண்டவரே உருவாக்குவீங்க. இப்போ நமக்கு அப்படி தான் ஆகிட்டுருக்கு, முடியல ஆண்டவரே. இப்போ கர்த்தர் சொல்லுவார், நீ நிம்மதியாக தூங்கு ராசா. ஆமென். நீ கொஞ்சம் நிம்மதியாக தூங்கு, எல்லாத்தையும் உருவாக்கிட்டு வந்து உன்னை தட்டி எழுப்புறேன். அதுக்கப்புறம் நீ விழிப்பாக எல்லாத்தையும் பாதுகாத்துக்கோ. அதுக்கப்புறம் நீ சகலத்தையும் ஆண்டுக்கொள். அதுக்கப்புறம் நீ எல்லாத்தின் மேலேயும் நீ அதிகாரியாக நீ மாறு. சில நேரம் நாம் செய்கிற தவறு அதுதான். ஆண்டவரே, அது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்னை வச்சே ஆரம்பிங்க ஆண்டவரே. நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது. தேவன் வேற, நாம் வேறு. நம்ம எல்லாரும் மாம்சமான மனுஷர்கள். நீங்கள் ஜபத்தில் தரித்திருங்கள். கர்த்தருடைய சமூகத்தில் மௌனமாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். தேவன் உங்களை ஏற்ற காலத்தில் கொண்டு வந்து நீங்கள் பழுகி பெருக, நீங்கள் ஆண்டு கொள்ள, எல்லாவற்றின் மேலேயும் கர்த்தர் உங்களை அதிகாரியாய் மாற்றுவார். அல்லேலூயா. தாமதிக்குதுன்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். ஆமென், ஆமென். ஆமாம், ஃப்ளைட் ஜர்னியும் தாமதிக்கும், எல்லாத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும். நீ போறியா இல்லை, உன்னை நானும் அனுப்பிவிட்ருவேன். என் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு இந்த மாலை நேரத்தில் நான் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக உங்களை கொண்டு போக விரும்புகிறேன். திருப்பிக் கொள்ளுங்கள். ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் முடிய, பக்கம் 1059, பழைய ஏற்பாடு. ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் முடிய. நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தை போல் மலருவான், லீபனோனை போல் வேரூன்றி நிற்பான், அவன் கிளைகள் ஓங்கி படரும், அவன் அலங்காரம் ஒலிவ மரத்தினுடைய அலங்காரத்தை போலவும், அவனுடைய வாசனை லீபனோனுடைய வாசனை போலவும் இருக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு என் கர்த்தர் உங்களை வாசனையாய் மாற்றுவாராக. கிறிஸ்து இயேசுவுக்குள் நற்கந்தங்களாய் மாற்றுவாராக. நீங்கள் ஓரிடத்தில் இருந்தாலும் உங்களுக்குள் இருக்கிற வாசனை எத்தனையோ கிலோமீட்டர் தாண்டி செல்வதாக. அது உங்கள் மேல் இருக்கிற ஆவியானவரை நிரூபிப்பதாக. அல்லேலூயா. நம்மை நாற்றமாய் இருக்கிறதுக்கு தேவன் அழைக்கவில்லை, நறுமணமாய் இருக்கிறதுக்கு என்று தேவன் நம்மை அழைக்கிறார். அல்லேலூயா. லீலி புஷ்பம் பள்ளத்தாக்கில் இருக்கும். அந்த லீலி புஷ்பம் பள்ளத்தாக்கில் இருக்கும். மனுஷர்களால் அவ்வளோ சீக்கிரம் இறங்கி போய் எடுக்க முடியாது. ஆனால் அதனுடைய வாசனை அந்த பள்ளத்தாக்கு முழுவதையும் நிரப்பும். அல்லேலூயா. நீங்கள் இந்த செம்பராய நல்லூரில் இருக்கலாம். நீங்கள் லீலி புஷ்பங்களாய் இன்னைக்கு என் கர்த்தர் உங்களை மாற்றுவாராக. தேவ பிரசன்னம் உங்களை ஆளுகை செய்வதாக. உங்களை ஓங்கி படர செய்வாராக. லீபனோனை போல மாற்றுவாராக. அநேக திசைகளுக்குள்ளாக கர்த்தர் உங்கள் வாசனையை கொண்டு போய் சேர்ப்பாராக. அல்லேலூயா. மனுஷர்கள் தொட முடியாத அளவிற்கு என் தேவன் உங்களை பாதுகாப்பாராக. அல்லேலூயா. இந்த செம்பராய நல்லூர் ஊழியத்தையும் கர்த்தர் அப்படி மாற்றட்டும். ஆமென். வேலூர் மாவட்டம் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் நான் விசுவாசிக்கிறேன், இந்த செம்பராய நல்லூர் ஒரு பள்ளத்தாக்கு. அல்லேலூயா. இந்த பள்ளத்தாக்கில் இன்னைக்கு மலரப் போகிற லீலி புஷ்பங்கள் நீங்கள் தான். அல்லேலூயா. என் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை வாசனையாய் மாற்றுவாராக. இன்னைக்கு தேவ ஆவியானவர் உங்களோடு பேச விரும்புகிற காரியம், என் பிள்ளைகளை நான் நாற்றமாய் இருக்க அழைக்கவில்லை, நறுமணமாய் மாற்றுகிறதற்கு அழைக்கிறேன்.
அல்லேலூயா. என்னாலும் தேவ பிரசன்னத்தில் தங்கியிருப்போமாக. நான் இஸ்ரவேலுக்கு பணியை போல் இருப்பேன். அல்லேலூயா. தேவ பிரசன்னம் நம்மை ஆளுகை செய்து இருக்குமானால் நம்ம என்றைக்கும் வாசனையாக தான் இருப்போம். அல்லேலூயா. என்றைக்கு தேவ பிரசன்னம் ரொம்ப முக்கியம். நம்ம கார் ஓட்டுறோன்னா தேவ பிரசன்னம் முக்கியம். ஊழியத்துக்கு வரோன்னா தேவ பிரசன்னம் முக்கியம். நமக்கு முன்னாடி தேவ பிரசன்னம் கடந்து செல்லணும். நம்ம காலேஜில் இருக்கிறோன்னா தேவ பிரசன்னம் முக்கியம். நம்ம படிக்கிற இடத்துல தேவ பிரசன்னம் முக்கியம். தேவ பிரசன்னம் என் தலையின் மேலே இருந்தால் தான் கர்த்தரனை லீலி புஷ்பமாக மாற்றுவார். லீலி புஷ்பன்றதோடு இப்படி சொல்லணும், வாசனையுள்ள பூவாக மாற்றுவார். நான் தேவ பிரசன்னத்தில் இருந்தால் தான் என்னை லீபனோனை போல நிலைக்க செய்வார். ஒரு மனுஷனாலும் அசைக்க முடியாது. நீங்கள் அப்படி தான் மாறணும். நீங்கள் அப்படி தான் இருக்கணும். நான் படிக்கிற இடத்துல எனக்கு அவ்வளோவா பிரச்சனை. நம்ம நாற்றமாக இருக்க தேவன் நம்மை அழைக்கலை. நான் செய்கிற என் தொழில் வாய்க்கலை. நம்மை நாற்றமாக இருக்க தேவன் அழைக்கவில்லை, வாசனையாக இருக்கும்படிக்கு. அல்லேலூயா. என் சரீரத்தின் சுகவீனம் மாறவே இல்லை. நாற்றமாக இருக்க தேவன் அழைக்கவில்லை, சுகமாக இருக்கும்படிக்கு. கிறிஸ்து இயேசுவுக்குள்ள பரிபூரண சுகம் உண்டாவதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிபூரண ஆறுதல் உண்டாவதாக. இன்னைக்கு தேவன் உங்களை முழுமையாக்குவாராக. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த நாளுக்கு பின்னாடி தேவன் என்னை நறுமணமாய் மாற்றுவார்? நான் இருக்கிறது பள்ளத்தாக்கு தான், ஆனால் என் மேலே இருக்கிற அபிஷேகம், என் மேலே இருக்கிற மகிமை, என் மேலே இருக்கிற தேவ சாயல் அது உலகமெங்கிலும் சுற்றி வந்து செல்லும். அந்த லீலி புஷ்பத்தின் மேல் தேவன் பணியாக இருக்கிறார். அல்லேலூயா. உங்களை பற்றி பார்க்கிற ஜனம் சொல்லணும், இந்த மனுஷன் மேல் தேவன் பிரசன்னராக என்னாலும் தங்கியிருக்கிறார். உங்கள் முகம் வாடி போகக்கூடாது. உங்கள் முகம் கருப்பாக இருந்தாலும் அழகாக இருக்கணும். இப்போ ஆமீன் வரல. அடுத்த மாதம் ஏதாவது நல்ல ஃபேர் அண்ட் லவ்லி ஏதாவது வாங்கி கொடுத்துடலாமா மீட்டிங்கில்? என்ன என்கிட்ட வந்துட்டு நான் கருப்பாக இருக்கேன் அழகா இல்லைன்னு சொன்னால் நான் நம்பவே மாட்டேன். வேதம் சொல்லுகிறது, நான் என் நேச மணவாளனுக்காக காத்திருந்து நான் கருப்பானேன். ஆனாலும் வேதம் சொல்லுகிறது நான் கருப்பாக இருந்தாலும் அழகாக இருக்கிறேன். ஏன்னா நான் காத்திருக்கிறது என் மணவாளனுக்கு. நான் எப்படி இருந்தாலும் என் மணவாளன் என்னை நேசிப்பார். கருப்போ வெள்ளையோ உள்ள வாசனையாக இருந்தால் போதும். அல்லேலூயா. பணம் இருக்கோ இல்லையோ உள்ள வாசனையாக இருக்குமான்றதான் முக்கியம். இன்றைக்கி நிறையா மனுஷனுடைய வாழ்க்கை அப்படி தான். வெளியில் பார்க்க வெள்ளையாக இருக்கலாம், ஆனால் உள்ள வாழ்க்கை நாறிக்கிட்டு இருக்கும். தேவன் அருவருக்கிற வாழ்க்கையை வாழுவார்கள். வெளியே பார்க்க பணக்காரனை போல இருக்கலாம், கோடீஸ்வரனாக கூட இருக்கட்டுமே, ஆனால் உள்ள வாழ்க்கை நாற்றம் எடுக்கும். தேவன் அதை அருவருக்கிறார். இன்றைக்கி கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வெளி தோற்றத்தை மனுஷன் பார்க்கலாம். உங்கள் வெளி தோற்றங்களை, இந்த ஊழியத்தின் வெளி தோற்றங்களை மனுஷன் பார்த்து ஏளனப்படுத்தலாம். இங்கெல்லாம் வாசனை வராது, எங்ககிட்ட நிறையா வாசனை இருக்கும். ஆனால் நான் சொல்லுவேன், உள்ள நாற்றம் எடுக்குது, உள்ள நாற்றம் எடுக்குது. உங்களை குற்றப்படுத்துவர்களை சற்று நீங்கள் யோசித்து ஆண்டவரிடத்தில் கேட்டு பாருங்கள், ஆண்டவரே என்னை வெட்கப்படுத்துகிறீர்? தேவன் சொல்லுவார், அவங்கெல்லாம் உன்னை வெளியில் பார்த்து வெட்கப்படுத்துகிறாங்க. அவங்கெல்லாம் உன்னை வெளிப்பக்கமாய் பார்த்து அவமானப்படுத்துகிறாங்க. அவங்கெல்லாம் உன்கிட்ட பணம் இருக்கா, மேன்மை இருக்கா, ஆஸ்தி இருக்கா, அந்தஸ்து இருக்கா, என்ன தொழிலில் இருக்கிற என்ன சொல்லலாம்னு நினைக்கிறேன். நம்ம ஆளுங்களா புரியும் நினைக்கிறேன். நம்மளா நாறிக்கிட்டு இருக்கு. இதுதான் பரவாயில்ல. ரட்சிக்கப்பட்ட ஊழியனும் சரி கிறிஸ்தவனும் சரி நம்ம ஆளுக தான் பார்க்குறாங்க. ஆமென். நாறுது. ஆனால் என் தேவன் உங்களை நறுமணமாய் மாற்றுவாராக. கிறிஸ்து இயேசுவுக்குள் நீங்கள் லீலி புஷ்பங்களாய் இருப்பீராக. நம்முடைய ஊழியத்தை கர்த்தர் லீலி புஷ்பமாக மாற்றுவாராக. இதை பள்ளத்தாக்காய் இருந்தாலும் தேவன் லீலி புஷ்பங்களை இங்கே கொண்டு வருவாராக. அல்லேலூயா. நாற்றம் எடுக்கிறவர்களை அல்ல, நறுமணமாய் இருக்கிற பூக்களினால் கர்த்தர் இந்த ஜெப கூடாரத்தை வருகிற நாட்கள் அலங்கரிப்பாராக. விசுவாசித்தா சத்தம் அவர் அல்லேலூயா கேட்கலாமா? இயேசுவே, இந்த பள்ளத்தாக்குல லீலி புஷ்பங்களை கொண்டு வருவீராக. அவர்களை லீபனோனாய் மாற்றுவீராக. இங்கே நிலைக்க செய்வீராக. நாங்கள் தேடுகிறோமோ இல்லையோ, எங்கள் தேவன் பணியை இங்கே வைப்பீராக. தேவ பிரசன்னம் தங்கி இருக்கட்டும். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் தேவ பிரசன்னம் இருக்கிற வரைக்கும் நம்ம நறுமணமாக தாங்க இருப்போம். என்னைக்கு தேவ பிரசன்னத்தை விட்டு ஒரு மனுஷன் வெளியே போகிறானோ நாரும் வாழ்க்கை நாரும். சும்மா வெளியில் பவுடர் அடித்து சுற்றிக்கலாம், சும்மா நல்லா வெள்ளை அழகாக இருக்கிறேன்னு சொல்லிக்கலாம், உள்ள நாறுது வாழ்க்கை. ஆனால் என் தேவன் இன்னைக்கு உங்களோடு பேச விரும்புகிறார். நறுமணமாய். பணம் இருக்கோ இல்லையோ நறுமணமாய், ஆஸ்தி இருக்கோ இல்லையோ நறுமணமாய், மேன்மை இருக்கோ இல்லையோ வாசனையா, என்ன இருக்கோ இல்லையோ என் தேவன் உங்களை லீலி புஷ்பங்களாய், என் தேவன் உங்களை லீபனோனாய் மாற்றுவாராக. தேவ பிரசன்னம் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா.
நான் ஒன்றை சொல்லட்டுமா? பழைய ஏற்பாட்டின் காலங்களில் ஒரு மனுஷனை அபிஷேகம் பண்ணப்படும் பொழுது தீர்க்கதரிசியோ ஆசாரியர்களோ தங்கள் கைகளில் அந்த கொம்பில் அபிஷேக தைலத்தை கொண்டு செல்வார்கள். அந்த அபிஷேக தைலத்தை உருவாக்குறதே சூப்பரான ப்ராசஸ். அதை இடித்து பிழிஞ்சு அந்த கொட்டையிலேருந்து எண்ணெயை எடுப்பாங்க. ஒலிவ மர அந்த கொட்டையிலேருந்து அதை பிழிஞ்சு எடுத்து அந்த எண்ணெயை எடுத்துக்கிட்டு போய் இப்போ சாமுவேலுக்கு சொல்லுவார், போய் தாவீது அபிஷேகம் பண்ணுனா தாவீதின் தலை மேலே அந்த எண்ணெய் அந்த ஊற்றப்பட்டுச்சுன்னா எத்தனையோ கிலோமீட்டர் அந்த வாசனை கடந்து செல்லும், பல கிலோமீட்டர் கடந்து செல்லும். ஜனங்கள் புரிந்து கொள்வார்கள், நமக்கு ஒரு ராஜாவை கர்த்தர் அபிஷேகம் பண்ணிட்டார். அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் இந்த ஜெபக்கூடாரத்தில் அப்படி அபிஷேகத்தை ஊற்றுவாராக. இந்த வேலூர் மாவட்டத்தை நிரப்புவதாக. ஜனம் கண்டுகொள்ளட்டும், கர்த்தர் நமக்கென்று ஒரு நல்ல கூடாரத்தை ஆயத்தப்படுத்தினார். அல்லேலூயா. நல்ல சத்தமா, இன்னும் நல்லா சத்தமா. என் கர்த்தர் அந்த அபிஷேகத்தை உங்கள் மேலே ஊற்றுவாராக. நம்மை நற்கந்தங்களாய் மாற்றுவாராக. வாசனையாய் பல கிலோமீட்டர்கள் மைல்களுக்கு கடந்து செல்லும்படிக்கு என் தேவன் உங்களை நிரப்புவாராக. அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? உங்கள் வாழ்க்கை மட்டும் நறுமணமான போதுமா? உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை, உங்கள் புருஷனுடைய வாழ்க்கை, உங்கள் மனைவியோட வாழ்க்கை, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை, இந்த ஜெபக்கூடாரத்தின் காரியங்கள், இனி வருகிற இந்த ஊழியத்தின் திட்டங்களை கர்த்தர் வாசனையாய் மாற்றுவாராக. காரணம், நாம் வாசனைனா நம்ம கூட இருக்கிறவங்களும் வாசனையாக தான் இருக்கணும். அல்லேலூயா. நாம் வாசனைனா நம்மை சாதவர்களும் வாசனையாக தான் இருக்கணும். நம்ம சொல்லுவோம் தெரியுமா, நான் எவ்வளோ உண்மையாக இருந்து என்ன பிரயோஜனம்? இந்த மனுஷனால தான் பிரதர் என் பேரே கெட்டு போகுது, என் பிள்ளைனால தான் என் பேரே கெட்டு போகுது. நான் கஷ்டப்பட்டு பெத்தெடுத்து சுமந்து நான் இவ்வளோ நாள் ஊழியத்தை உண்மையாக செஞ்சு நாறுது பிரதர், நல்ல சாட்சியே வரமாட்டேங்குது. நான் ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கிறேன், நான் நல்ல சாட்சியாக இருக்கிறேன், வாசனையாக இருக்கிறேன், ஆனால் என் பேரை கெடுக்கவே கூட அத்தனை பேர் இருக்கிறாங்களே. என் தேவன் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லாரையும் நறுமணமாய் மாற்றுவாராக. இன்றைக்கி நீங்கள் விசுவாசித்த உங்கள் வாழ்க்கையில் தேவன் ஒரு அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. இன்றைக்கி வேகமாய் நான் சில காரியங்களுக்குள்ளாக நான் உங்களை காண்பித்து நான் கொண்டு போக விரும்புகிறேன். என் தேவன் உங்களையும் நாற்றங்களிலிருந்து வெளியே கொண்டு வருவாராக. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறவர்களையும் கர்த்தர் நாற்றத்திலிருந்து வெளியே கொண்டு வருவாராக. என் தேவன் உங்களை லீலி புஷ்பமாய் மாற்றுவாராக. கிறிஸ்து இயேசுக்குள் நிலைத்திருப்பீர்களாக. அல்லேலூயா. திருப்பிக் கொள்ளுங்கள். லூக்கா நற்செய்தியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். லூக்கா நற்செய்தியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். சீமோனுக்கு கூட்டாளிகளான யாக்கோபும் யோவானும் அந்தபடியே பிரமித்தார்கள். அப்பொழுது இயேசு, சீமோனும் நீ பயப்படாதே, இது முதல் நீ மனுஷர்களை பிடிக்கிறவர்களாய் இருப்பேன். மறுபடியும் வாசிங்க, இருப்பாய் என்று சொன்னார். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து கையை பிடிச்சி, பக்கத்தில் பாருங்கள், பார்க்கலாம், நல்லா சிரிச்ச முகத்தோட பக்கத்தில் பார்த்து கையை பிடிச்சி, இனி நீ நாத்தத்தை பிடிக்க மாட்ட, இனி நீ மனுஷனை பிடிக்க போகிற. அல்லேலூயா. இனி என் கர்த்தர் உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்களாய் மாற்றுவாராக. அல்லேலூயா. நாற்றத்தை பிடிக்கிறதற்கு தேவன் நம்மை அழைக்கவில்லை. அங்கே சீஷர்களாய் மாறல். சீமோனும் அவரோடு கூட இருக்கிற சகோதரர்களும் முழுவதும் பிரயாசப்படுகிறார்கள். நம்முடைய பலத்தினால், நம்முடைய சுயத்தினால், நம்முடைய பணத்தினால், ஆஸ்தினால், அந்தஸ்தினால், ஏதினாலும் நாம் முழுவதும் பிரயாசப்பட்டாலும் ஒன்றும் கிடைக்காது. நாம் என்ன செய்தாலும் ஒன்றுமே கிடைக்காது. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கிற போராடுற, ஏன் கிடைக்கல? தேவன் கேட்பார், நீ நாற்றமானதை பிடிக்க விரும்புகிறாய். நாம் நாற்றமானதை பிடிக்க விரும்புகிறோம். அப்படிதான் சீமோனும் யோவானும் அவரோடு கூட இருக்கிற அவன் சகோதரர்களும் கூட வேலை செய்கிற எல்லாரும் முழுவதும் பிரயாசப்படுகிறார்கள், ஒன்றும் கிடைக்கவில்லை. ஆனால் வந்திருக்கிறவர் இயேசு. அல்லேலூயா. அவர் மருதோன்றி பூங்கொத்து, அவர் சாரோனின் ரோஜா. என் தேவன் உங்களையும் அப்படி வாசனையாய் மாற்றுவாராக. வாசனையோடு சேர்ந்தால் நம்மளும் வாசனையாக தான் இருப்போம். பன்னியோடு சேர்ந்தால் நம்மளும் நாற்றம் எடுத்துகிட்டு தான் இருப்போம். அல்லேலூயா. இனி பன்னி கூட சேரக்கூடாது. சொல்லுங்கள் பார்க்கலாம். இனிமேல் பன்னி கூட சேர மாட்டேன். ஏன்? என்னென்ன பன்னிலாம் இருக்குதுன்னு சொல்கிறேன். பன்னி கூட சேரக்கூடாது. பன்னி கூட சேர்ந்தால் வாண்டா சாக்கடையில் விழலான்னு பன்னி தான் கூப்பிடும். ஆனால் இயேசு கூட இருந்தால், என் பின்னே வா, மனுஷர்களை பிடிக்கிறவளாக்குவேன். அல்லேலூயா.
மீன் வாங்குகிற இடத்துல, மீன் பிடிக்கிற இடத்துல மணக்குமா நாருமா? மணக்குமா? மணக்குமா? அப்போ நமக்கு அங்கே என்ன வேலை? நான் ஒன்று சொல்லட்டுமா? ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே அவங்கள கூப்பிட்டேன், வரவே இல்லை ஆண்டவரே. ஆண்டவர் கேட்பார், இனிமேல் சேராத, நாறுது, வேண்டாம். நம்ம சில நேரம் எதைத்தம்மா தேடிக்கிட்டு இருக்கோம்? ஆண்டவரே எவ்வளவோ உழைக்கிற, ஏன்பா எனக்கு பணமே கிடைக்க மாட்டேங்குது? ஆண்டவர் சொல்லுவார், நீ போடு, நான் சொல்கிற மாதிரி நீ வலையை நீ ஆழத்தில் படகை தள்ளி கொண்டு போய் போடு, 2 படகு அமிலத்தக்கதாய் நான் கிடைக்க வைப்பேன். ஆனால் படகு கரைக்கு வரும், நாற்றம் எடுக்கும். படகு கரைக்கு வரும். நீங்கள் அந்த அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். 2 படகு அமிலத்தக்க பிடிக்க ஆண்டவர் தேவன் கொடுத்தார். ஆனால் அனுபவிக்க இடமே கொடுக்கலை. பேதுருவால் ஒரு மீன் கூட பொறிச்சு சாப்பிட முடியலை. நம்மளும் இன்றைக்கி அப்படி தான் உலகத்துக்காக பிரயாசப்படுகிறோம், உலகத்தின் காரியங்களில் பிரயாசப்படுகிறோம். ஆண்டவரே என் பிஸ்னஸில் ஒரு மாற்றம் இல்லை, என் ஊழியத்தில் ஒரு மாற்றம் அல்ல, ஆண்டவரே என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் அல்ல, நாற்றம் எடுக்குது. நம்ம ஆண்டவரிடத்தில் கேட்கிறதெல்லாம் என் 2 படகு அமிலத்தக்க மீன்கள் வேணும். ஆனால் தேவன் பார்க்கிறார், நீ மீன் பிடிக்கிறதுக்காக அவன் அழைச்சேன், நாற்றம் எடுக்குது, அந்த மனுஷர்கள் பின்னாடி போகவா அவன் அழைச்சேன்? நான் ஒன்று சொல்லட்டுமா? ஆவியை பெறாத மனுஷனுடைய வாழ்க்கை நாறிக்கொண்டு தான் இருக்கிறது. ஆவியை பெறாத மனுஷனுடைய வாழ்க்கை நாறிக்கொண்டு தான் இருக்கிறது. இன்றைக்கி சில மனுஷனுடைய வாழ்க்கையை பாருங்களேன், கடலை விட்டு வெளியே வந்தால் நாறிடும். கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லணுன்னா, சர்ச்சுக்குள்ளே இருந்தால் பரிசுத்த அலங்காரம் அப்படியே மணக்கும், ஒயிட் அண்ட் ஒயிட்டு தான். இன்றைக்கி நீங்களே ஒயிட்டு போடுவீங்க, நான் என்னை எதிர்பார்த்தேன், தப்பிச்சிட்டீங்க. நான் ரொம்ப எதிர்பார்த்தே வந்தேன், போன மாதம் ஒயிட்டு போட்டார், இந்த மாதம் ஒயிட் போடுவார்னு நான் நினைக்கிறேன்னு. தப்பிச்சிட்டீங்க, அதுதான் உண்மை. ஆனால் நான் மாட்டிக்கிட்டேன். சரி பரவாயில்ல, மோதாடி எனக்கே இருக்கட்டும். சர்ச்சுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் வாசம் அப்படியே மணக்கும். அந்த சிஸ்டர் அவ்வளோ அந்நிய பாஷை, அவ்வளோ ஸ்தோத்திரம். ஐயோ, அந்த சபையில் இழுத்து போட்டு செய்கிற எல்லா வேலையும் அந்த சிஸ்டர் தான் செய்வாங்க. மணக்கும், அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். மீன் எப்படி இருக்கும்? ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். பார்த்த உடனே நமக்கு வாங்கணும் போல இருக்கும். ஐயோ பிரதர் நீங்களா வாங்க, ஐயோ சிஸ்டர் நீங்களா வாங்க, வாங்கணும் போல இருக்கும். ஆனால் சர்ச்சை விட்டு வெளியே வந்தால் அந்த அக்கா பேசும் பாருங்க, கெட்ட வார்த்தை நாரும். அதுக்குன்னு கடலுக்குள்ளேயேவா இருக்க முடியும்? 24 மணி நேரம் சர்ச்சு திறந்தேவா இருக்கும்? திறந்திருந்தா ஸ்தோத்திரம். 24 மணி நேரம் சர்ச்சில் இருந்தால் ஸ்தோத்திரம். ஆனால் சர்ச்சை விட்டு வெளியே வந்தால் சுபாவம் வெளியே வருதில்ல, சர்ச்சை விட்டு வெளியே வந்தால் மாம்சம் வெளியே வருதில்ல. சர்ச்சுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் பரிசுத்த அலங்காரம் என்ன, வாசனை என்ன, தலைக்கு முக்காடு என்ன. வெளியே வந்தால் வேட்டியை மடித்து கட்டுற மாதிரி சேலையை மடித்து கட்டி வாடா ஒண்டி கொண்டி பார்த்துக்கலாம். அந்த அக்கா போடும் பாருங்கள் சண்டை, பாஸ்டருக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடும். அல்லேலூயா. இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான், அங்கே புளியாக இருப்பாங்க, வீட்டுக்குள்ளே வந்தால் ஏலியாயிருவாங்க. ஐயோ நமக்கு வராது பிரதர். பரிசுத்த அலங்காரம் இப்படி தான் நாறிக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி நிறைய பேரோட வாழ்க்கை அப்படி தான். பார்க்கத்தான் வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகள், கல்லறையை தோண்டி பார்த்தா தான் உள்ள நாரும். மணக்குமா? கல்லறையை தோண்டி பார்த்தா நான் மணக்குமா? தோண்டி பார்த்து முகர்ந்து பார்த்துட்டு போகலாமா? வெளியில் நல்லா சூப்பராக இருக்க கிரானைட்டி வச்சு கட்டலாம், பெயிண்ட் அடிக்கலாம், என்ன மாதிரியே வெள்ளை கலர் அடிக்கலாம். தோண்டி பார்த்தா தான் தெரியும் உள்ள நாறிக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கை அப்படி தான், வெளியே அலங்காரம் ஆனால் உள்ள நாற்றம், உள்ள நாற்றம். வெளியில் தான் ஆண்டவரே நான் உமக்கு உண்மையாக இருக்கிறேன், என்னை ஏன் கணுக்கால் அளவு நடத்துகிறீர், ஏன் முழங்கால் அளவு நடத்துகிறீர், என்னை நீச்சல் ஆழம் கொண்டு செல்வீராக. நீச்சல் ஆழத்தில் இருக்கிறவனை பிடிச்சிட்டு கரைக்கு எடுத்துகிட்டு வந்தால் தான் தெரியும் நாறுதுன்னு. ரொம்ப நாள் வெள்ளை வேஷம் இந்த நிலைக்காது இல்லையா? இன்றைக்கி நிறைய பேர் கேட்குற விதமே அப்படி தான், என்னை நீச்சல் ஆழத்துக்கு கொண்டு செல்லும். தேவனும் அதுதான் சொல்லுகிறார், சீமோனே நீ ஆழத்துக்கு கொண்டு போய் வலைய போடு, நீ பிடிப்ப, நிறைய பிடிப்ப, ஆனால் அது எல்லாமே நாறி போயிடும். நீ எனக்கு பின்னே வா, நீ முதல்ல எனக்கு பின்னே வா. நீ நீச்சல் ஆழத்துக்கு போகிறது முதல்ல கொஞ்சம் அப்படி தள்ளி வை. நீ வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறையாக மாறுறதெல்லாம் கொஞ்சம் தள்ளி வை. முதல்ல கிறிஸ்து இயேசுவுக்கு பின்னாடி நடு. அவர் தான் ஜீவனாக இருக்கிறார், அவர் தான் வழியாக இருக்கிறார், அவர் தான் சத்தியமாக இருக்கிறார். அல்லேலூயா. அவருக்கு பின்னாடி நடந்தால் தான் நம்ம வாசனையாக இருப்போம். இன்றைக்கி மனுஷனுடைய காரியங்கள்லாம் இன்னும் நிறைய பேர் அப்படி தான் இருக்கிறாங்க, திருந்தவே மாட்டாங்க, திருந்தவே மாட்டாங்க. பேதுரு மட்டும் என்ன வசதியாக வந்தார் தான்,
ஒரு மீனும் எடுத்து சாப்பிடல தான், வலையெல்லாம் அங்கேயே போட்டார். இயேசுக்கு பின்னாடி சீஷன் ஆனார். நல்ல வாழ்க்கை மாற ஆரம்பிச்சது. உருவாக்குறார் 3 வருஷம் உருவாக்குறார். சூப்பராக லைஃப் மாறுது. இன்றைக்கி நிறைய பேரோட வாழ்க்கை அப்படி தான். தேவன் உருவாக்குவார், லைஃப் சூப்பராகும். மனுஷர்களை பிடிக்கிறவளாய் மாற்றுவேன்னு சொன்னாரானா மாற்றினார். அப்போஸ்தலர் நடபடிகள் ஆவியானவர் உள்ள வந்த உடனே பேதுருவின் வாழ்க்கை கேபாவாய் பெயர் மாற்றப்பட்டு வாசனையாய் மாறுகிறது. என் தேவன் உங்களையும் வாசனையாய் மாற்றுவாராக. ஆவியை உங்கள் மேலே ஊற்றுவாராக. விசுவாசித்தா சத்தமா ஒரு அல்லேலூயா. இன்னும் நல்லா சத்தமா ஒரு அல்லேலூயா. என் கர்த்தர் உங்களை சீமோனாய் அல்ல, என் கர்த்தர் உங்களை கேபாவாய் மாற்றுவாராக. அல்லேலூயா. இப்போ இந்த வாசனை பெருகின உடனே தன்னால் பேதுருவை தேடி ஜனம் வருது. மீன் பிடிக்கிறவனை தேடி ஜனம் வராது. சீமோனை தேடி ஜனம் வரவே வராது. ஏன்னா மீன் பிடிக்கிறவன் மேலே மீன் வாசனை வரும், நாற்றம் எடுக்கும். சஞ்சய் இப்போ மீன் பிடிக்கிறவனா இருந்தால், இன்னும் மாம்சத்திலேயே நடந்து கொண்டு இருந்தால், இன்னும் பணம் வேணும், ஆஸ்தி வேணும், அந்தஸ்து வேணும், மேன்மை வேணும், இதை சம்பாதிக்கணும், அதை சம்பாதிக்கணும். மிக மோசமான மனிதர்கள். பார்க்க தான் பரிசுத்த வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகள் தோண்டி பார்த்தா தான் தெரியும் நாறுதுன்னு. நாறிக்கொண்டு இருக்கிற வாழ்க்கை. கேபாவா கூட மாறியாச்சு. ஆனால் கேபாவின் இருதயம் மாறலை. உண்மை, கேபாவின் இருதயம் மாறலை. தேவன் வாசனையாக மாத்துறாரு. ஆனாலும் கேபாவுக்குள்ளே இன்னும் மாம்சம் ஒட்டிக்கிட்டு தான் இருக்குது. இப்போ எழுந்து நின்று ஆவியோடு பிரசங்கம் பண்ணுகிறார். தேவன் முதல் பிரசங்கத்திலேயே 3000 ரட்சிப்பை தருகிறார். தேவன் 5000 ரட்சிப்பை தருகிறார். காரணம் என்ன? மீன் பிடிக்கிறவனை தேடி யார் வருவா? மீன் பிடிக்கிற நாற்றம் எடுக்கிற மனுஷனை தேடி யார் வருவா? ஆனால் பரிசுத்த ஆவியை பெற்று வாசனையாய் மாறின மனுஷனை தேடி 3000 அல்ல 3 லட்சங்களையும் என் தேவனால் கொண்டு வர முடியும். அல்லேலூயா. என் தேவன் அப்படிதான் உங்களையும் மாற்ற விரும்புகிறார். நாம் இன்னும் சீமோனை போலவே இருக்கிறோம். வலையை பிடிச்சிக்கிட்டு இருக்கு. ஆண்டவரே என் ஊழியத்தை பிடிச்சிட்டு இருக்கு. ஆண்டவரே என்னதான் செய்யட்டும், இன்னும் ஆழமாய் தள்ளட்டுமா? அதெல்லாம் தள்ளுறதை கொஞ்சம் விட்டுரு. என் பின்னே வா. இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கும் சொல்லுகிறார். அவருக்கு பின்னே சொல்லும்படிக்கு என் தேவன் உங்களுக்கு அழைப்பை கொடுக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு நான் அவருக்கு பின்னாடி சொன்னா என்னை என் தேவன் வாசனையாய் மாற்றுவார். இன்னைக்கு நான் நாற்றத்தில் இருக்கலாம். இன்னைக்கு வெறும் வலையை அலசிக்கிட்டு இருக்கலாம். இயேசு வருகிறதுக்கு வரைக்கும் சீமோன் வலை அலசிக்கிட்டு இருக்கான். ஒன்றுமே கிடைக்கல. வலையை அலசிக்கிட்டு இருக்கார். வெறும் போட்டு ஆட்டிக்கிட்டு இருக்கார். ஒன்றும் பண்ண முடியலை. அலை அடிக்குது, போட்டு ஆடுது. நிறைவானது வரும்பொழுது தானே குறைவுகள் ஒழியும். நிறைவானது வரும்பொழுது தானே போட்டு கூட தங்கி நிற்கும். ஆடுது, வாழ்க்கை தள்ளாட்டமாக ஆடுது. நிறைவு. ஐயோ பிரதர், இந்த மாதம் தேவையை நினச்சாலே, ஐயோ பிரதர் இந்த மாதம் ஊழியத்தை நினச்சாலே, ஐயோ இந்த மாதம் பிரதர் என் குடும்பத்தை நினச்சாலே என்ன செய்வேன்னு தெரியல. நிறைவானது வரும்பொழுது குறைவுகள் எல்லாம் நிறைவாகிடும். அல்லேலூயா. வெறுமையை கர்த்தர் எப்படி தெரியுமா மாற்றுகிறார்? 2 படகுகள் அமிழத்தக்கதாக. அல்லேலூயா. இப்போ நான் இப்படியும் சொல்லுவேன், என் தேவன் இந்த படகை நிரம்பி வடியத்தக்கதாய் மாற்றுவாராக. ஆனால் மீன்களை பிடிக்கிறதற்கல்ல, இயேசுவுக்கு பின் செல்வமாக. அல்லேலூயா. அதற்கு தான் தேவன் நம்மை அழைக்கிறார். என் தேவன் உங்கள் வீட்டின் குறைவுகளை நிறைவாக்கட்டும், உங்கள் வாழ்க்கையை நிறைவாக்கட்டும், உங்கள் படிப்பின் காரியங்களை நிறைவாக்கட்டும், 4 கூடாரங்களையும் கர்த்தர் நிறைவாக்கட்டும். ஆனாலும் இயேசுவுக்கு பின் செல்வமாக. எதையும் அனுபவிக்கிறதுக்கு கர்த்தர் நம்ம இந்த பூமியில் அழைக்கலை. ஆனால் மனுஷனுக்கும் பேதுருவுக்கும் ஆசை இல்லைன்னா தெரியுமா? எப்படா இயேசுவை சிலுவையில் அறைவாங்க, மறுபடியும் மீன் பிடிக்க போகலாம். நிர்வாணமாகி கடலில் குதிச்சிட்டான். ஏன் நிர்வாணம் வந்தது? ஏன் இயேசுவை விட்டு தூரமாய் போனாய்? வஸ்திரத்தை களைஞ்சு போச்சு. இயேசுவை சந்திக்க முடியலை. இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான். ஐயோ பிரதர், எங்களை ஏமாற்றலாம், நம்ம ஏமாற்றலாம், பரிசுத்தமாக இருக்கிறோம். தேவன் நிர்வாணத்தை கிழிச்சு காட்டுவார். உள்ள நாற்றம் எடுக்குது. பேதுரு இன்னும் நிர்வாணமாக தான் இருக்கிறான். நிறைய பேருக்கு இன்னும் அதுதான் என்ன, இயேசுவுக்கு பின்னாடி செல்ல எண்ணமே கிடையாது. நான் இன்றைக்கி உங்களுக்கு ஒரே ஒரு நிச்சயத்தை சொல்லுவேன். உங்கள் வாழ்க்கை நறுமணமாகணுமா?
இயேசுவுக்கு பின்னாடி நடக்க ஆரம்பிங்க. இயேசுவேன்னு சொல்ல ஆரம்பிங்க. உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் இன்னைக்கு லீலி புஷ்பமாய் மாற்றுவார். குறைவுகளை கர்த்தர் நிறைவாக்குவார். இங்கே அமர்ந்திருக்கிறது நாம் கொஞ்சம் பேராக இருக்கலாம், ஆனால் இயேசுவுக்கு பின்னாடி நடக்கிற நம்முடைய வாழ்க்கையை, ஒரு பேதனுடைய வாழ்க்கையில் 3000 ரட்சிப்பு வருமானால் என் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட ரட்சிப்பை தருவாராக. என் தேவன் உங்களை வாசனையாய் மாற்றுவாராக. ஆமென் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறுவதாக. வானத்தின் பலகணிகளை திறப்பாராக. தூதர்களை உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் கட்டளையிடுவாராக. அல்லேலூயா. போட்டை பார்க்காதீங்க, வலைய பார்க்காதீங்க, சரீர சுகவீனத்தை பார்க்காதீங்க, பணத்தை பார்க்காதீங்க, மேன்மையை பார்க்காதீங்க, ஆஸ்தியை பார்க்காதீங்க, அந்தஸ்தை பார்க்காதீங்க. இதையெல்லாம் பார்த்தா நீ வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை தான். இன்னும் நீ உண்மையாக கிறிஸ்தியஸுக்கு பின்னாடி நடக்கலை. இன்னும் இதை பார்க்கிறவர்கள் உண்டு. நான் ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். நான் 2024ஆம் ஆண்டில் அப்போல்லோ மருத்துவமனையில் வேலை செய்து கொண்டிருந்தேன். அப்போது நான் கொஞ்சம் ஜெபிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த டயாலிசிஸ் சென்டரில் நல்ல ஏசி சில்லுன்னு இருக்கும், மற்ற இடத்துல கொஞ்சம் அனலாக இருக்கும். நம்ம போய் கொஞ்சம் ஏசியில் உட்காருவோன்னு ஹெச்ஆர் பெர்மிஷனோடு போய் உட்காந்துருவேன். நல்லா ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் நல்ல அந்நிய பாஷையில் அப்படியே பேசிக்கிட்டே அந்த ஏசி ஹால்லே அப்படி உட்காந்து சுற்றிக்கிட்டு இருப்பேன். அப்படியே ஒரு மறுபக்கம் ஒரு விசுவாசம் தான். அப்படியே என் மேலே இருக்கிற அந்த அபிஷேக வாசனை டயாலிசிஸ் பேஷண்ட் எல்லாம் தொட்டுட்டா நல்லா இருக்குமே. மனுஷர்களை பிடிக்கிறவர்களாய், நாற்றம் எடுக்கிறவர்களை பிடிக்கிறதுக்கு நமக்கு எண்ணம் வரவே கூடாது. அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? இனி ஆஸ்தியை பார்க்குறவனோட உங்களுக்கு எனக்கும் ஒன்றும் கிடையாது. பணத்தை மேன்மைப்படுத்துகிறவனோடு உங்களுக்கு எனக்கு இனி உலக ஆஸ்திகளையும் மேன்மைகளையும் பணங்களையும் எவ்வளோ பெரிய கட்டிடங்களை வச்சுக்கிட்டு இருந்தாலும் எதை மேன்மைப்படுத்தணும் உங்களுக்கு எனக்கும் சம்மந்தம் கிடையாது. நம்மை மீன்களை பிடிக்கிறவளாய் மாற்றுவாராக. அன்னைக்கு பேதுருவுக்கு முன்னாடி வந்து உட்கார்ந்த எல்லாரும் கிறிஸ்தவ ஜனமா கிடையாது. அன்னைக்கு பேதுருவுக்கு முன்னாடி வந்து உட்கார்ந்தவர்களெல்லாம் பேதுருவை சார்ந்தவர்களா கிடையாது. யாரோ, ஆனால் பேதுருவை சார்ந்த ஜனத்துக்கு ஏதோ நடந்துருச்சுன்னு தெரியும். அதை பார்க்க பிரமிப்போடு ஓடி வருகிறார்கள். அதை பார்க்க ஆச்சரியத்தோடு வருகிறார்கள். இப்போ இந்த வாசனை அந்த ஜனத்தின் மேலே இறங்க 3000 ரட்சிப்பாய் வாசனையாய் மாறிடுச்சு. என் கர்த்தர் உங்கள் மேலே வைத்திருக்கிற அபிஷேகத்தை இந்த செம்பராய நல்லூர் முழுவதும் ஊற்றுவாராக. மீன்களை பிடிக்கிறவர்களாய் அல்ல, மாம்சத்தை மேன்மைப்படுத்துகிறவர்களோடு உங்களுக்கு ஐக்கியம் அல்ல, பிதாவோடும் பிதாவின் சித்தத்தை செய்கிறவர்களோடும் உங்கள் ஐக்கியம் தங்கியிருப்பதாக. அல்லேலூயா. பார்க்க எல்லாமே சூப்பராக தான் இருக்கும். பார்க்க கலராக இருந்தால் நல்லா தான் இருக்கும். வெள்ளை சட்டை போட்டால் சஞ்சய் பிரதர் அழகாத்தான் பார், யார் இல்லைன்னு சொன்னான். அப்போ திடீர்னு சஞ்சய் பிரதர் கருப்பு சட்டை போட்டால் பேய் ஆயிடுவாரா என்ன? இதுதான் உலக மனுஷனுடைய மேல் பார்வை. ஆவியை பரிசோதிக்கிறவர்களாக இன்றைக்கி கிடையவே கிடையாது. இன்றைக்கி ஒரு மனுஷனுடைய உள்ளத்தை தேவ சத்தத்தோடு ஆராய்ந்து அறிந்து அந்த மனுஷன் எப்படிப்பட்டவர், அந்த ஊழியர் எப்படிப்பட்டவர் என்று ஆராய்கிறவர்கள் ரொம்ப வெகு சிலர். வெள்ளை சட்டை போட்டால் பரிசுத்தவான், கருப்பு சட்டை போட்டால் பேய். அல்லேலூயா. ஆமாம், நீங்கள் வெள்ளை புடவை கட்டுனா பரிசுத்த வாட்டி, கருப்பு புடவை கட்டி பாருங்கள் பேய் மாதிரி பார்ப்பாங்க. சில பேர் சொல்லுவாங்க பாருங்க, ஐயோ அந்த பிரதர் முகத்தை பாருங்கள் என்ன பிரசன்னமாகுது, வெள்ளையாகிறார், தேவன் கட்டாயம் இருக்கிறார். ஆனால் சிலர் சொல்லுவாங்க பாருங்க, அந்த முகத்தை பார்த்தாலே தெரியுது எம்மா கருப்பாகிறான், பேய் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். 1 ஆர் 2 16 15க்கும் நினைக்கிறேன். பொல்லாத ஆவியே. அல்லேலூயா. என் தேவன் உங்கள் கண்களையும் திறப்பாராக. உங்களோடு பழகுகிறவர்கள் யார் என்பதை நீங்கள் கண்டெடுக்க கற்றுக்கொள்ளுங்கள். என் கிறிஸ்து இயேசு உங்களுக்குள்ளே வாசமாக இருப்பாராக. நீங்கள் கருப்பாக இருந்தாலும் அழகாக இருக்கிறீர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. கருப்பாக இருந்தாலும் அழகாக இருக்கிறீர்கள். உங்களை யார் சொல்கிறாங்களோ இல்லையா, நான் சொல்கிறேன், நீங்கள் எல்லாரும் அழகு தான். நீங்கள் எல்லாம் கிறிஸ்துவின் சாயல் தான். என் தேவன் உங்களை, அவர் பிதா எப்படி இருந்தார் அப்படியே தான் உங்களையும் உருவாக்கினார். நமது சாயலாக தான் தேவன் உருவாக்கினார். நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுக்குள்ள அழகு தான். அல்லேலூயா. நான் இப்படி சொல்லுவேனே, பேதுருவுக்கு இன்னும் மாம்சம் போகவே இல்லை, ஆவியானவர் இருக்கிறார். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையிலும் அபிஷேகம் இருக்குது, ஆனாலும் மாம்சம் போகவே இல்லை. நேற்று ராத்திரி கூட ஒரு ஃபோன் கால், என்கிட்ட இல்லை எங்கள் அப்பா கிட்ட வந்தது ஒரு ஃபோன் கால். நான் கோபம் தான் வந்துச்சு. கேட்டாங்க ஒரு கேள்வி, நம்ம ஆளுங்களா அப்படின்னு. எனக்கு கோபம் மண்டைக்கேறிச்சு. நான் இப்படி தான் சொன்னேன். எனக்கு இந்த சில பேர் சொல்லுவாங்க, பிரதர் யாராவது கேட்டால் பரிசுத்த ஜாதி என்று சொல்லுங்கள், பரலோக ஜாதி என்று சொல்லுங்கள். நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். நான் சொல்லுவேன் மனுஷன்தான்,
அவங்களும் மனுஷங்க தான். நான் ஏன் பரிசுத்த ஜாதி சொல்லலாம்? எல்லாரையும் மனுஷனாக தான் உருவாக்கினார், எல்லாரையும் என் பிதா தான் உருவாக்கினார். வேதம் சொல்லுகிறது யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, நம்ம எல்லாரும் ஒரே ஆவினால் தாகம் தீர்க்கப்பட்டோம். அல்லேலூயா. கிறிஸ்து இயேசுக்குள் எல்லாரும் ஒரே சமந்தான். ஆனால் இன்னும் நாதிக்கிட்டு இருக்கு கிறிஸ்துவ உலகம், நாறுது இன்னும். நான் சொன்னேன்ல, அந்த அப்போலோ மருத்துவமனையில் உட்காந்து ஜெபிச்சுக்கிட்டே இருந்தேன். எங்கிருந்தோ வந்தார் ஒரு நல்லவர், கிறிஸ்தவர் தான், சபைக்கு போகிறவர் தான், ஆவிக்குரிய மனுஷன்தான். என் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டே இருந்தார். கொஞ்சம் என்னை பற்றி எல்லாம் கேட்க ஆரம்பித்தா நானும் பேசினேன், சொன்னேன், என்னுடைய காரியங்களை எல்லாம் சொன்னேன். சொல்லி முடிச்சு தான் என்னை கேட்டார், பிரதர் மெசேஜுக்கு கூப்பிட்டா வருவீங்களான்னார். நான் சும்மா கிடந்தவனுக்கு கிடச்சதுரா வாய்ப்புன்ற மாதிரி கச்சாயம் வருகிறேன், தேவ சித்தமானா கண்டிப்பாக வரேன் பிரதர் அப்படின்னு கேட்டு முடிச்சு. ஒரு சும்மா இருந்திருக்கணுமா இல்லையா? நான் அவரை ரொம்ப வாசனையாக எண்ணியிருப்பேன், ரொம்ப நறுமணமாக எண்ணியிருப்பேன். ஆனால் என் பக்கத்தில் உட்காந்தவர் இப்படி காது கிட்ட வந்துட்டு நம்மளுங்களா அப்படின்னார். நான் அன்றைக்கே ஜெபம் பண்ணேன், ஏசப்பா இவன் ஊழியத்துக்கே என்னை கூப்பிடக்கூடாதுப்பா. உண்மையாக கத்தருக்கு சாட்சியாக சொல்ல, இப்போ வரைக்கும் என்னை அவர் ஊழியத்துக்கே என்னை கூப்பிடலை. இன்றைக்கி அப்படி தான் இருக்குது கிறிஸ்தவ உலகம். ஆவியானவர் இருக்கலாம், வெள்ளை சட்டை போடலாம், ஆனால் நாங்கள் தான், நீங்கள் தான். அல்லேலூயா. நாங்கள் தான், ஐயோ நீங்கள் தான். எங்களுக்கு எங்கள் ஆள் பேசுனாதான் ஆவி இறங்கும், உங்களுக்கு உங்கள் ஆள் பேசுனாதான். எங்கேயா வேதத்தில் தேவன் எழுதினாரு? நாம் எல்லாரும் ஒரே ஆவினால் தாகம் தீர்க்கப்பட்டோம். நான் இன்னைக்கு ஒன்றை சொல்லுவேன், எங்களிடத்தில் இந்த வேலூர் ஜெபக்கூடாரத்தில், இந்த சுற்று வட்டாரத்தில் உங்களை யார் வேண்டுமானாலும் புறக்கணிக்கலாம், ஆனால் நாங்கள் மன நிறைவோடு ஏற்றுக்கொள்ளுகிறோம். நீங்களும் நானும் கிறிஸ்து இயேசுவின் சாயலாக இருக்கிறோம். அல்லேலூயா. நம்மளை 1000 பேர் புறக்கணிக்கலாங்க, ஆனால் நம்ம வாசனையாக இருக்கிறோம். நம்ம யாரையும் புறக்கணிக்கக்கூடாது. நம்ம வீட்டை தேடி வந்தால் எல்லாரும் ஒரே மாதிரி தான், நம்ம வீட்டை தேடி வந்தால் எல்லாரையும் ஒரே மாதிரி தான் பார்க்கணும். நம்ம தொழிலுக்குள்ளே வந்தால் எல்லாரையும் ஒரே மாதிரி தான் பார்க்கணும். நம்ம சபைக்குள்ளே வந்தால் எல்லாரையும் ஒரே மாதிரி தான் பார்க்கணும். நாம் எல்லாரும் ஒரே ஆவினால் தாகம் தீர்க்கப்பட்டோம். யூதனுக்கு ஒரு ஆவி, கிரேக்கனுக்கு ஒரு ஆவி நான் ஊற்றுனாரு. தேவனுக்கே டீச்சிங் எடுப்பாங்க போல் இன்றைக்கி இருக்கிறவங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊழியக்காரு திருநெல்வேலிக்காரனுக்கே அல்வா கொடுத்துட்டு வந்தார். என்ன தெரியுமா நடந்துச்சு? அவர் அப்படி தான் ஊழியத்துக்கு கூப்பிட்டாங்க. பிரதர் நம்ம சண்டே சர்வீஸ் நம்ம சர்ச்சில் மெசேஜுக்கு வருவீங்களா? கட்டாயம் வரேன். என்ன மாதிரியே அவரும் சொல்லியிருக்கார். ஏன்னா அவரும் நம்பிட்டார், கூப்பிட்ட ஒரு வாசனையாக இருக்கிறாருன்னு. வரேன் பிரதர், கண்டிப்பாக வரேன் பிரதர். அப்படியா? ஓகே, மெசேஜுக்கு இந்த நாள், இந்த டைம், இந்த இடம் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு, பிரதர் நீங்கள் என்ன ஆளுங்கன்னு கேட்டாராம். இவர் சொல்லியிருக்காரு, நான் திருநெல்வேலிக்கு அல்வா கொடுப்பார் போல். ஆனால் அவர் திருநெல்வேலி கிடையாது, எனக்கு தெரியும். நான் திருநெல்வேலி அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கார். அதான் சொல்லுவேன், இன்றைக்கி கிறிஸ்துவ உலகம் இப்படி தான் இருக்குது. கிறிஸ்துவ உலகம் இப்படி தான் இருக்குது. இன்னும் மீன் பிடிக்கிற வேலையே பார்த்துட்ருக்காங்க, இன்னும் நாற்றமானதை பிடிக்கவே பார்த்துட்ருக்காங்க. அதான் சொல்லலையா, ஆழத்துக்கு போகலாம். மீன் வெளியே வந்தால் மீன் தான் குணாதிசயத்தை காட்டி கொடுத்துரும். மீன் வெளியே வந்தால் நாற்றம் எடுக்க ஆரம்பிச்சிடும். நான் கூட இன்றைக்கி புறப்படுறதுக்கு முன்னாடி நல்ல ஒயிட் ஷர்ட் போட்டு நல்ல நறுமணத்தெல்லாம் அழிச்சிட்டு இங்கே வந்து உட்காந்து பார்க்குறேன். நான் நறுமணமாக இல்லை. ஏன்? இதுதான் மனுஷனுடைய வாழ்க்கை. நான் இப்படி கூட ஒரு கேள்வி கேட்பேன், யார் செத்தாலும் நாரதான் செய்யும். கிரேக்கன் செத்தா மட்டும் மணக்குமா? கிரேக்கன் செத்தா மட்டும் மணக்குமா? எவன் செத்தாலும் ஐசு பெட்டி தான், எவன் செத்தாலும் நாற்றம் தான். ஒரு நாளுக்கு மேலே வைக்க முடியாது, ஒரு நாளுக்கு மேலே வைக்க முடியாது. இன்றைக்கி மனுஷனாக பார்க்க முடியலை. பேதுரு செய்த தவறை பாருங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரத்தில் கொர்நேலியு என்கிற வீட்டில் எல்லாரும் கூடியிருக்கிறார்கள். பேதுரு என்கிற வீட்டில் எல்லாரும் கூடியிருக்கிறார்கள். இப்போ தேவன் பேதுருவுக்கு 3ஆம் மணி வேளையில் ஒரு தரிசனத்தை காண்பிக்கிறார். பரலோகத்திலிருந்து ஒரு நல்ல தொற்றிலிருந்து எல்லா சகல நாட்டு மிருகங்களும் இறங்கி வருகிறது. இப்போ இங்கே பேதுருவின் மாம்சம் பரிசோதிக்கப்படுகிறது. தேவன் சொல்லுகிறார், அடித்து புசி. சொல்லுகிறார், இல்லை ஆண்டவரே இதெல்லாம் தீட்டுள்ளதாக இருக்கிறதே, நான் பரிசுத்தமாக்கிறது நீ தீட்டா எண்ணாத. அல்லேலூயா. என் தேவன் இன்னைக்கு உங்களை பரிசுத்தமாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய வேலூர் கூடாரத்தை கர்த்தர் பரிசுத்தமாக்கி இருக்கிறார். யார் வேண்டுமானாலும் சொல்லட்டும், அந்த கிறிஸ்துவ வீட்டுக்குள்ளே போகாத, என் தேவன் உங்களை பரிசுத்தமாக்கிட்டாரு. அல்லேலூயா. கர்த்தர் நம்மை பரிசுத்த ஜாதியாக வைத்திருக்கிறார். ஒரே ஜாதி, பரிசுத்த ஜாதி, அவ்வளவுதான்.
உலகத்துக்கு நமக்கு சம்மந்தம் கிடையாது. ஆனால் ரட்சிக்கப்பட்டவனே இன்றைக்கி பேசும்போது தான் அவன் வாழ்க்கை நாறுது. ரட்சிக்கப்பட்ட இன்றைக்கி சில ஊழியர்கள் அப்படி தான் இருக்கிறாங்க. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? சில இடத்துலலாம் கேட்டுட்டு தான் மெசேஜுக்கே கூப்பிடுவாங்க தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதுதான் உண்மை. நம்ம எல்லாம் வெளுத்ததெல்லாம் பால் நம்பிக்கிட்டு இருக்கோம், கிடையாது. இன்றைக்கி ஆவியானவரோடு சேர்ந்து நடக்கிற சபையும், ஆவியானவரோடு சேர்ந்து நடக்கிற ஊழியர்களும், ஆவியானவரோடு சேர்ந்து நடக்கிற விசுவாசிகளும் வெகு சிலர். இப்போ புரியுதா எப்படி பரலோக ராஜ்யத்துக்குள்ளே 1,40,000 மட்டும்தான் போவான்னு கவுண்டிங் புரியுதா? இப்படி தான் தேவன் ஃபில்டர் பண்ணிக்கிட்டு இருக்கார். ஆவியானவர் இருந்துட்டா பரலோகம் போயிடலாமா? இன்னும் உள்ள நாரிக்கிட்டு இருக்க, எப்படி பரலோகத்துக்குள்ளே போவ? பரலோகத்துக்குள்ளே பரிசுத்த அலங்காரம் மட்டும்தான். பரலோகத்துக்குள்ளே பரிசுத்த ஜாதிக்கு தான் அனுமதி உண்டு. எல்லாத்தையும் விட்டோம் பிரதர். ஐயோ பிரதர், நான் எல்லாத்தையும் விட்டேன், இயேசுக்கு பின்னாடி தான் போகிறேன். நீ எல்லாத்தையும் விட்டு, நீ உலகத்தை விட்ட, ஆஸ்தியை விட்ட, அந்தஸ்து விட்ட, நகையை விட்ட, பணத்தை விட்ட, எல்லாத்தையும் விட்ட. ஆனால் பேதுருவே, உன் மாம்சத்தை விடலையே, நாத்தம் எடுக்குதே. இன்னும் உட்காந்து உலகத்தா மாதிரி எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கே, நாறுது, உனக்கு தெரியலையா? இப்போ 10ஆம் அதிகாரத்தில் தேவன் தரிசனமிட்டு காண்பித்து சொல்கிறார், அடித்து பூசி ஏற்றுக்கொள்ள முடியல. அவங்கெல்லாம் யூதர்கள் கிடையாது ஆண்டவரே, நான் யூதன். தேவன் பரிசுத்தமாக்கினதை நாம் அசுத்தம் என்று எண்ணக்கூடாது. இன்னைக்கு நான் சொல்லுவேன், நீங்கள் எல்லாரும் எனக்குள்ள, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்துவுக்குள்ள, நீங்கள் எல்லாரும் இந்த ஊழியத்திற்குள்ள எனக்கு சகோதர சகோதரிகளாய். அல்லேலூயா. என் தேவனுடைய பார்வையில் எனக்கு முன்னாடி நீங்கள் எல்லாரும் சமமாய் தான் இருக்கிறீர்கள். பேதுருவால் ஆவியானவர் வந்த உடனே 3000 பேருக்கு ரட்சிக்கும் போது தீட்டும் தெரியலை. ஆனால் ஒரு வீட்டுக்குள்ளே போகும்போது தீட்டு தெரியுது. 3000 பேருக்கு முன்னாடி நின்று பிரசங்கம் பண்ணு, கன்வென்ஷனில் பிரசங்கம் பண்ணுவேன், பெரிய கூட்டத்தில் பிரசங்கம் பண்ணுவேன், அப்போ தீட்டு தெரியலை. வீட்டுக்குள்ளே போய் பிரசங்கம் பண்ண, ஐயோ அவங்க என்ன ஆளுனே தெரியலையே, உள்ளே போகலாமா வேணாவா, போனால் சசி ஐயா சேர்த்துவாரா மாட்டாரா, அவர் சேர்த்துனான்னா சேர்த்தலான்னா எனக்கு என்ன, தேவ நாமம் இருக்குது, தேவ வாசனை இருக்குது, அவர் என்ன எனக்கு சொல்கிறது வராதான்னு. அல்லேலூயா. ஆமாம், அவர் என்ன எனக்கு சொல்கிறது, அவர் என்ன உங்களுக்கு சொல்கிறது, சொல்ல மாட்டார். நல்ல மனுஷன். அல்லேலூயா. சொல்ல மாட்டார், சொல்லவும் விட மாட்டேன். நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுக்குள்ள அவருடைய ஆவினால் தாகம் தீர்க்கப்பட்டிருக்கிறீர்கள். இப்போது தேவன் சொல்லுகிற வார்த்தையை பாருங்கள், வெளியிருந்து உள்ளே போகிறது எதுவும் மனுஷனை தீட்டுப்படுத்துவது இல்லை. ஆனால் உள்ளேருந்து மனுஷனுடைய வாயின் வார்த்தை வருது பாருங்கள், ஆத்துமா தீட்டுப்படுது. உள்ளேருந்து கெட்ட வார்த்தை வருது பாரு, ஆத்துமா தீட்டுப்படுது. அதனால தான் இன்றைக்கி சுகவீனமாக உட்காந்துக்கிட்டு இருக்கேன், அதனால தான் இன்றைக்கி சரீர பலவீனத்தோடு உட்காந்துக்கிட்டு இருக்கேன், அதனால தான் இன்றைக்கி கடன் பிரச்சனை உட்காந்துட்ருக்கோம். அப்போ நான் பிரதர், ஏற்ற காலத்தில் கத்த தேவைகளை சந்திப்பாராக. உங்கள் படகுகள் அமையத்தக்கதாக தேவைகளை சந்திப்பாராக. அல்லேலூயா. உங்கள் ஆத்துமாவை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. இன்னைக்கு ஆத்துமா தீட்டுப்பட்டுச்சுன்னா பரலோக ராஜ்யமே கிடையாது. ஒரு மனுஷன் தன் ஆத்துமாவை சேதப்படுத்தி கொண்டால் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொள்ளட்டுமே. 2 படகு 1000 படகு கூட பிடி, ஆத்துமாவில் சேதம் வந்துச்சு, பரலோக ராஜ்யத்தை இழப்பாய். இதுதான் சத்தியம். இது ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாமல் போனாலும் சரி, நான் உங்களுக்கு மட்டுமல்ல, ஆன்லைனில் பார்க்க போகிறவர்களுக்கு தான் பேசுகிறேன். ஏற்றுக்கொள்ளு, இந்த சத்தியத்தில் நடக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அல்லேலூயா. என் தேவன் உங்களை பரிசுத்தமாய் மாற்றுவாராக. உள்ளேருந்து வெளியே வருதெல்லாம் தீட்டப்படுத்துது, மனுஷனை காயப்படுத்திட்டு, கெட்ட வார்த்தை பேசிட்டு, புறம் பேசிக்கிட்டு, அவமானப்படுத்திட்டு, ஏதோ ரொம்ப பரிசுத்தவான் மாதிரியும் பரிசுத்த வாட்டி மாதிரியும். வெள்ளை ட்ரெஸ்ஸு கட்டிட்டா, வெள்ளை சட்டை சஞ்சய் மாதிரி போட்டுட்டா, சஞ்சய் என்ன பரிசுத்தவானா? அவர் ஒருவர் தான் பரிசுத்தவானாக இருக்கிறார். அல்லேலூயா. பூமியில் ஒருவரும் நல்லவர் கிடையாது. யாரையும் நியாயம் தீர்க்க தேவன் நம்மை இந்த பூமியில் வைக்கலை. நியாயம் தீர்க்கிற ஒரே அதிகாரம் உள்ளவர் இயேசு மட்டும்தான். அவர் தான் சிங்காசனத்தில் திரும்ப வரப்போகிறார். அவர் முதல்ல அந்த அக்காவை நியாயம் தீர்த்தான்னு வைங்க, அவர் முதல்ல அந்த அண்ணாவை நியாயம் தீர்த்தான்னு வைங்களேன், நம்மளை விட அந்த ஆள் தான் நாறிக்கிட்டு இருப்பார். யாரையும் நியாயம் தீர்க்காதிருப்பீர்களாக. எல்லாரையும் தேவ அன்போடு பாருங்கள். எபேசியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, இயேசு இந்த பூமியில் வருகிறதுக்கு முன்னாடி தன்னைத்தானே சுகந்த வாசனையாய், நல்ல பலியாய், காணிக்கையாய் பிதாவுக்கென்று தன்னை அர்ப்பணித்தார். தேவ அன்பில் நிலைத்திருந்தார். நீங்களும் இந்த நாளுக்கு பின்னாடி தேவ அன்பில் நிலைத்திருங்கள். ஒருவேளை இங்கே ஊழியம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அந்த பிரச்சனையை தான் சந்தித்தோம். விடமாட்டாங்க பிரதர், நிறைய பிரச்சனை,
யார் என்ன ஆளாக இருந்தால் நமக்கு என்ன, நம்ம பரிசுத்த ஜனமாக இருப்போமே. நான் இன்றைக்கி சொல்லுவேன், இந்த செம்பராய நல்லூரை தேவ ஆவியானவர் அசைப்பாராக. அதனால தான் அந்த போஸ்டரில் போட்டிருக்கிறேன், நீ யூதவாயிரு, நீ சமாரியாவாரு, நீ எங்கே வேணாரு, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது பலனடைவீர்களாக, பலனடைவீர்களாக. இன்னும் பலவீனத்திலே உட்காந்துட்ருக்கோம். பணம் இல்லை, பலவீனம். ஆஸ்தி இல்லை, பலவீனம். வேலை இல்லை, பலவீனம். அந்தஸ்து இல்லை, பலவீனம். ஐயோ அவங்க அந்த இது பலவீனத்தில் உட்கார்ந்துட்டு இருக்க, நீ பலனடைவாயாக. என் கர்த்தர் உங்களை பலனடைய செய்வாராக. இன்றைக்கி நாவில நான் பிரசங்கிக்க உணர்கிறேன், என் தேவன் உங்களை லீலி புஷ்பங்களாய் மாற்றுவாராக, என் தேவன் உங்களை வாசனையாய் மாற்றுவாராக. இந்த செம்பராய நல்லூர் உங்களை எப்படி வேண்டுமானாலும் பார்க்கலாம், உங்களை தரம் தாழ்த்தி பார்க்கலாம். எத்தனை பேர் எத்தனையோ கிலோமீட்டர் தாண்டி கூட உங்களை அற்பமாய் பார்க்கலாம். என் தேவன் இன்னைக்கு உங்களை அற்பமாய் அல்ல, இன்னைக்கு என் தேவன் உங்களை நாற்றமாய் அல்ல, என் தேவன் உங்களை லீலி புஷ்பங்களாய், ராமேன் சொல்லுவீங்கன்னு பார்க்குறேன். என் தேவன் உங்களை லீலி புஷ்பங்களாய், என் தேவன் உங்களை நறுமணமாய், என் தேவன் உங்களை அநேகருக்கு மத்தியில் ஆஸ்தியில் அந்தஸ்தில் அவர் உங்களை உயர்த்துவாராக. நீங்கள் சம்பாதிச்சா நாரி போயிடும். தேவன் கொடுக்கிறத வேதனையை கூட்ட மாட்டார். தேவன் தருகிறதுல சமாதானம் இருக்கும். தேவன் தருகிற சுகத்தில் ஆயுசை கூட்டி கொடுப்பார். அதுதான் நறுமணமான வாழ்க்கை. இப்போ தேவன் பேதுருவை உள்ள அனுப்புகிறார். தீட்டென்று யாரை சொன்னானோ, எந்த மனுஷர்களை பார்த்து நாறுதுன்னு சொன்னானோ, இப்போ நான் சொல்லுவேன், இந்த செம்பராய நல்லூரில் தேவ ஆவி ஊற்றப்படுவதாக. அல்லேலூயா. உள்ளே போய் பிரசங்கிக்க எல்லார் மேலேயும் ஆவியானவர் இறங்கிட்டார். எல்லார் மேலேயும் ஆவியானவர் இறங்கிட்டார். இப்போ பேதுரு பிரமிச்சு பார்க்குறார், எப்படி ஆண்டவரே? இப்போ மறுபடியும் தேவன் சொல்லுவார், பேதுருவே நீ அதுதான், இன்னும் நாற்றம் எடுத்ததையே பார்த்துக்கிட்டு இருக்க. இப்போயாச்சும் புரிஞ்சுக்கோ, நீ மனுஷனை பிடிக்கிறவன். இப்போயாச்சும் உங்களுக்கு சொல்லுவேன், நீங்கள் மனுஷர்களை பிடிக்கிறவர்கள். நாற்றம் எடுத்தவர்களுக்கு பின்னாடி போகவே போகாதீங்க, போகவே போகாதீங்க. பெயர் ரட்சிப்பை வைத்து இன்னைக்கு ஏமாற்றுகிறார்கள். நான் ரட்சிக்கப்பட்டேன் பிரதர், நான் உண்மையாக இருக்கேன் பிரதர், ஞான ஸ்நானம் எடுத்துட்டேன் பிரதர். உள்ள நாரிக்கிட்டு இருக்கு பிரதர், உள்ள நாரிக்கிட்டு இருக்கு சிஸ்டர். நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு தேவ நாமம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவை பின்பற்றுங்கள். இயேசு என்னைக்கு இந்த உலகத்தில் வந்தாரோ, இந்த 3.5 வருஷ ஊழியம் தேவன் உலக பாரம்பரியங்களை உடைச்சார், எல்லா வழிபாட்டு முறைகளையும் உடைச்சார், எல்லா உலக வழக்கங்களையும் உடைச்சார். யூதன்ற பெருமையை உடைச்சார். ஏன்னா யூதனுக்கு ஒரு பெருமை, நம்ம தானே பெரிய ஆள், மற்றவங்களெல்லாம் நாயின்னு நினைப்பாங்க. ஆனால் தேவன் வந்தார், யூதன்ற எண்ணத்தை உடைச்சார், கிரேக்கன்ற எண்ணத்தை உடைச்சார். என் ஆவினால் எல்லாரையும் நான் சமமாக்குவேன்னு மாற்றினார். அந்த எண்ணம் நமக்கும் தேவை. இந்த ஜனம் ரட்சிக்கப்படுவதற்கு, இந்த செம்பராய நல்லூர் மாறுவதற்கு நீங்கள் நானும் போதும் ஆவியில் நின்றுட்டா. அல்லேலூயா. நீங்களும் நானும் வாசனையாக மாறிட்டா தேவன் ரட்சிப்பார். யார் வேணா என்ன சொல்லட்டுமே. கிறிஸ்தவ ஜனத்தை குறித்து சிலருக்கு இப்படி ஒரு எண்ணம், உங்கள் சாமி கோட்டு சூட்டு போட்ட சாமி. என் சாமி கோட்டு சூட்டு போட்டதே கிடையாது. நான் கூட நிறைய போட்டுட்டேன். என் சாமி கோட்டு சூட்டு போட்டதே கிடையாது. அவர் நசரேயனாக இருந்தார், நல்ல முடி, நல்ல நாடி, சிரைக்கக்கூடாது. நான் பார்த்ததில்லைங்க, இயேசுவை நான் பார்த்ததில்லை, விசுவாசிக்கிறேன். அவர் நசரேயன் என்பதனால் அந்த அடையாளங்களை சொல்லுகிறேன். அவர் வேதம் சொல்லுகிறது, அவருடைய வஸ்திரம் நல்ல முழுமையான வஸ்திரமாக இருந்தது. அது என்ன சொல்ல, அங்கங்கே கட் பண்ணி தைச்ச ஜாயிண்ட் பீஸா இல்லை, நல்ல அழகான வஸ்திரம். இதுதான் இயேசுவின் தோற்றம். இதில் எங்கேருந்து ஏன் இயேசு சாமி கோட்டு சூட்டு போட்டார்னு எனக்கு தெரியலை. கோட்டு சூட்டு போட்ட சாமியை ஆராதிக்கிறீங்க, ஃபாரின் சாமி ஆராதிக்கிறீங்க. அப்போ யோசிக்கிறேன், இனிமேல் யாராவது என்கிட்ட வந்து நீங்கள் என்ன ஆளுங்கன்னு கேட்டால் நான் சொல்ல போகிறேன், நான் ஃபாரின் சாமியை கும்பிட்றேன், நான் ஃபாரினர்னு சொல்லிடலான்னு இருக்கேன். அல்லேலூயா. நல்லா இருக்குல்ல? இந்த நாள் முதற்கொண்டு என் தேவன் உங்களையும் ஃபாரினர்களாய் மாற்றுவாராக. வெளிநாட்டு சாமியை கும்பிடுகிற உங்களையும் வெளிநாட்டுக்காரர்களாய் மாற்றுவாராக. அப்போ பிரதர் நான் கொஞ்சம் கலர் கம்மியாக இருக்கேனே, நீங்கள் சவுத் ஆப்பிரிக்காவாகவோ அமெரிக்காவாகவோ ஆக மொத்தத்தில் தயவு செஞ்சு இந்தியாவில் மட்டும் இருக்காதீங்க. அல்லேலூயா. இந்தியாவில் மட்டும் தயவு செஞ்சு இருக்காதீங்க. அது குறிப்பாக தமிழ்நாட்டுக்காரன்னு சொல்லாதீங்க, ரொம்ப நாறுது. ஆனால் இதில் பெருமை வேறு. எழுப்புதல் எங்கேருந்து தெரியுமா வரப்போகுது? தமிழ்நாட்டில். எங்கே வரும்? எங்கள் ஆளுங்க ஜெபம் பண்ணால் தான் எழுப்புதல் வரும். எங்கேயா வரும்? சக மனுஷர்களையே மனுஷனாக பார்க்க முடியல, மீன் மாதிரி பார்க்குறோம், நாற்றமாக பார்க்குறோம். எங்கேருந்து எழுப்புதல் வரும்?
ஜபத்துக்கு ஒன்றும் குறிச்சல. ஆண்டவரே எழுப்புதலை தாரும். ஜபத்துக்கு ஒன்றும் பஞ்சம் இல்லை. ஜபம் கேட்கலையே, ஜபமே நாறிக்கிட்டு இருக்கு. சக மனுஷனா என்னைக்கு கிறிஸ்தவர்களாகிய நாம் முதல்ல பார்க்குறோமோ அன்னைக்கு அக்கினி பற்றி பிடிச்சிரும். அல்லேலூயா. இப்போ பேதுரு உள்ளே நிற்கிறாரு, பிரசங்கிக்கிறாரு. ஆவி இறங்கின உடனே எல்லாரும் நிரம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பேதுருக்கு ஆச்சரியம், எப்படிடா சாத்தியம்? ஏன் நாற்றத்தை மாற்றினவர் அவங்க நாற்றத்தையும் மாற்றிட்டார், அவ்வளவுதான். பேதுருக்கு தெரியல, ஏதோ இவர் ரொம்ப மணக்க அப்படி வாசனையாக இருந்த மாதிரி இவர் வாழ்க்கையே நாறிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ இவரை கொண்டு தேவன் அநேகருடைய வாழ்க்கையை நறுமணமாய் மாற்றினார். என் தேவன் உங்கள் வாழ்க்கையை நறுமணமாய் மாற்றுவார். இன்றைக்கி உங்களுக்கு ஒன்று சொல்லுவேன், யார் உங்களை புறக்கணித்தாலும் இயேசு புறக்கணிக்கவே மாட்டார். விசுவாசிக்கிறீங்களா? யார் உங்களை காயப்படுத்தினாலும் என் இயேசு உங்களை காயப்படுத்தவே மாட்டார். அவர் உங்களை லீலி புஷ்பங்களாய் மாற்றுவாராக. அல்லேலூயா. இப்போ கடைசியாய் ஒரு வார்த்தையை நான் சொல்லி முடிக்கிறேன். யோவான் நற்செய்தியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். யோவான் 4:42. அந்த ஸ்திரீயை நோக்கி, உன் சொல்லின் நிமித்தம் அல்ல, அவருடைய உபதேசத்தை நாங்களே கேட்டு அவர் மெய்யாய் கிறிஸ்துவாகிய உலக இரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம் என்றார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. சமாரியா தேசத்தில் இருக்கிற ஜனம் சொல்லுது, ஒரு யூதனாகிய இயேசு குமாரனை பார்த்து சொல்லுகிறது, நாங்கள் அவரை ஏற்றுக்கொள்கிறோம். எப்படி சாத்தியம்? என் இயேசு பேதுரு மாதிரி கிடையாது. அவருக்கு முன்னாடி வந்து நின்னா எல்லாரும் சமந்தான். அவர் எல்லாரையும் சமமாக பார்க்குறாரு. அதனால தான் ஜனமும் அவரை ஏற்றுக்கொண்டாங்க. சான்ஸே கிடையாது. ஒரு யூதன் சமாரியா தேசத்தில் அந்த வீட்டில் தங்க முடியுமா? முடியாது. யூதர்களும் சமாரியர்களும் சம்பந்தம் கலக்கக்கூடாது. ஆனால் இயேசுவை தங்க சொல்கிறாங்க. எப்படி சாத்தியம்? இயேசு சரியாக பார்க்குறார். ஜனத்துக்கு புரியுது, நம்மளை வர்ற எல்லாரும் வித்தியாசமாக பார்க்குறான். ஆனால் இந்த சாமி மட்டும் நம்மளை ஒரே மாதிரி பார்க்குதே. இந்த சாமி மட்டும் நம்மக்கிட்ட அன்பாக பேசுதே. இந்த சாமி மட்டும் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைக்குதே. அதுதான் உலக இரட்சகராகிய கிறிஸ்து இயேசு. அல்லேலூயா. சமாரிய ஸ்திரீ தண்ணி பிடிக்க வரா, நாச்சம் எடுத்த வாழ்க்கை. இயேசு இப்போ அந்த கிணத்தாண்டியில் உட்கார்ந்து கேட்குறாரு, புருஷன் எங்க? அவள் சொல்லுகிறா, எனக்கு புருஷனே இல்லை. ஆனால் உள்ள நாறிக்கிட்டு இருக்கு வாழ்க்கை. இயேசுவும் சொல்கிறார், நீ சொன்னது சரிதாம்மா, உனக்கு 5 புருஷன் இருந்தான், இப்போ ஒருத்தர் இருக்கான் பாரு, அவனும் உனக்கு புருஷன் கிடையாது, புருஷன் மாதிரி. எப்படி சொல்லுங்க பார்க்கலாம், புருஷன் மாதிரி. அவ்வளோதான். குடும்ப வாழ்க்கையில் இன்றைக்கி நறுமணமாக இருப்பது கிடையாது. புருஷனாக மதிக்கிறது கிடையாது. மனைவியாக மதிக்கிறது கிடையாது. நாறிக்கிட்டு இருக்கு இன்றைக்கி கிறிஸ்தவ உலக குடும்ப வாழ்க்கை. நாங்கள் பைபிள் ஸ்டடியில் குடும்ப வாழ்க்கையை பற்றி நம்ம நிறைய பார்த்தோம். அப்படி தான் ஒரு கிறிஸ்தவன் குடும்ப வாழ்க்கையை நடத்தணும். இன்றைக்கி ஆவியானவரோடு ஒரு குடும்பத்தை நடத்துகிறவர் வெகு சிலர். வீட்டில் ஒரு பிரச்சனை வருதா, ஆவியானவரை கொண்டு சொல்யூஷனை தேடுங்க, தீர்வை தேடுங்க. இல்லைன்னா பிரச்சனை ஓயாது. ஆவியானவரே என் புருஷனை நறுமணமாய் மாற்றிட்டா பிரச்சனை ஓஞ்சிரும். கிறிஸ்தவ குடும்ப வாழ்க்கை நாறுது. ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு 5 புருஷன் இருந்தான், இப்போ இருக்கிறவனும் புருஷன் கிடையாது. உங்களுக்கெல்லாம் தேவன் ஒன்றை கண் என்று கொடுத்திருக்கிறார். அதை நல்ல நறுமணமாய் காப்பாற்றிக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. நல்லா சத்தமா. உங்களுக்கென்று தேவன் கொடுத்த புருஷனை நறுமணமாய் தேவன் வைப்பாராக. உங்களுக்கென்று கொடுத்த மனைவியை கர்த்தர் உங்களுக்கு நறுமணமாய் வைப்பாராக. நாற்றம் எடுத்தவளாய் வைக்காதிருப்பாராக. அல்லேலூயா. ஆமாம், நீங்கள் நறுமணம்னா உங்கள் மனைவி நறுமணமாக தான் இருக்கணும். நீங்கள் நறுமணம்னா உங்கள் புருஷன் நறுமணமாக தான் இருக்கணும். கணவன் மனைவி நீங்கள் 2 பேரும் நறுமணம்னா உங்கள் பிள்ளைங்க நறுமணமாக தான் இருக்கணும். ஊழியக்காரன் நான் நறுமணம்னா எனக்கு கீழே இருக்கிற 4 ஜபகுடாரங்களும் நறுமணமாக தான் இருக்கணும். அல்லேலூயா. அது ஒன்று மட்டும் நாறுச்சுன்னா மற்ற எல்லாமே நாரும். ஒரு சத்தை நல்ல பரிமள தைலத்தை கெடுக்கிறது, அது அபிஷேகத்தையே கெடுத்து போட்டுரும். ஒரு சத்தை உட்காந்துங்க நல்லா செத்து போன ஒன்று உட்காந்துங்க வீட்டுக்குள்ளே உட்காந்து ஆட்டி படைக்க. நான் சொல்கிறது தான் செய்யணும், நான் சொல்கிறது தான் ஊழியத்தில் பண்ணணும், நான் சொல்கிறது தான் தொழிலில் செய்யணும், நான் சொல்கிறது தான் 4 கூடாரத்தில் செய்யணும். அப்படி சொன்னால் சஞ்சய் தான் முதல்ல செத்த ஈயாக இருக்கிறேன். தேவன் சொல்லுவார்,
கர்த்தர் சொல்லுவார், இயேசுவுக்கு பின் நடப்போமாக. நான் இயேசுவுக்கு பின்னே நடக்கிறேன். என் பிரதர் என் கூட சேர்ந்து இயேசுக்கு பின்னாடி வாங்க. நீங்கள் சொல்லணும், மை டியர் புருஷா நீங்கள் இயேசுக்கு பின்னாடி வரணும். மை டியர் ஒய்ஃப் நான் நடக்கிறேன், நீங்களும் இயேசுக்கு பின்னாடி நடக்கணும். மை டியர் சில்ட்ரன்ஸ் நான் இயேசுக்கு பின்னாடி நடக்கிறேன், நீங்களும் இயேசுக்கு பின்னாடி தான் நடக்கணும். அப்போ தான் நறுமணமாக இருக்கும் வீட்டு வாழ்க்கை, அப்போ தான் நறுமணமாக இருக்கும் ஊழியத்தின் வாழ்க்கை. சமாரிய ஸ்திரீயை இயேசு தேடி போகிறார், பேசுகிறார். சமாரிய ஸ்திரீயை நறுமணமாய் மாற்றுகிறார். சமாரிய ஸ்திரீயை நறுமணமாய் மாற்றுகிறார். அவள் சொல்லுகிறார், ஐயோ ஐயா நீங்கள் யூதன், எங்ககிட்ட தண்ணி கேட்குறீங்களே. இல்லைம்மா, நான் தண்ணி கொடுத்தா அது தாகமே வராது. அவர் தண்ணி கொடுத்தா, ஜீவ தண்ணி கொடுத்துட்டா உலக தேவையே நமக்கு வராது. அல்லேலூயா. இந்த உலகம் பெருசாக நமக்கு தெரியவே தெரியாது. உலகத்தை தூக்கி எறிஞ்சிருவோம், சொந்தத்தை தூக்கி எறிஞ்சிருவோம். கர்த்தர் தான், கர்த்தருக்கு பின்னாடி நடக்க ஆரம்பிச்சிடும். இன்றைக்கி நிறைய பேர் அப்படி கிடையாது. இயேசுவும் வேணும், உலகமும் வேணும். இயேசுவும் வேணும், மீனும் பிடிப்பேன். இயேசுவும் வேணும், சொந்தமும் வேணும். இயேசுவும் வேணும், கொஞ்சம் உலக வழக்கத்தை செஞ்சிடலாமே, கொஞ்சம் அந்த சாங்கியத்தை செஞ்சிடலாமே, கொஞ்சம் பொட்டு வச்சிடலாமே. இயேசு சாமி என்ன வேணாமான்னு சொல்லுவார். கொஞ்சம் செஞ்சிடலாமே, கொஞ்சம் செஞ்சு பிரதர், கொஞ்சம் இறங்கி வாங்க பிரதர், செஞ்சிடலாம் பிரதர், கொஞ்சம் அமைதியாக இருங்க பிரதர். சசி பிரதர் கொஞ்சம் இறங்கி வாங்க பிரதர், செஞ்சுட்டா இதுக்கு போய் ஏன் பிரதர் இவ்வளோ மல்லு கட்டுறீங்க? நாம் நறுமணமாய் கிறிஸ்து இயேசுக்குள்ளே இருக்கிறோம். நம்ம இறங்கிட்டோம், நம்ம வாழ்க்கை நாறிடும், நம்ம வாழ்க்கை நாறிடும். என்னைக்காவது இயேசு நாம் வலையை கொடு, நாம் மீன் பிடிக்கிறேன்னு வலையை கையில் வாங்கினாரா? கிடையாது. சொன்னார், ஆழத்தில் தள்ளி போடு, நான் சொல்கிற இடத்துல போடு, உனக்கு மீன் கிடைக்கும், உங்களுக்கு தேவையெல்லாம் ரொம்ப சுலபமாக கிடச்சிரும். கர்த்தர் சொல்லுவார், நான் சொல்கிற இடத்துல போடு, உனக்கு தேவையை சந்திப்பேன். நான் சொல்கிற இடத்துல வலையை போடு, உனக்கு ஆத்துமா கிடச்சிரும். நான் சொல்கிற இடத்துல போடு, உனக்கு தேவையை சந்திச்சிருவேன். ஏசு ஒரு இடத்துல வலையை பிடிக்கலை. அவருக்கு ஆசையெல்லாம் மனுஷனை பிடிக்கணும், நமக்கு ஆசைய மனுஷர்களை பிடிக்கணும். கிறிஸ்து இயேசுக்கென ஒரு பரிசுத்தமுள்ள கூட்டத்தை உருவாக்கணும். இந்த ஆயத்தப்படுகிற மனவாட்டிக்கு சபைக்குள்ளே, இந்த ஊழியத்துக்குள்ளே, இந்த கூடாரத்துக்குள்ளே வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் என் கிறிஸ்து இயேசுவினாலே என் தேவன் உங்களை பரிசுத்தமாக்குவாராக, நாற்றங்களை நறுமணமாய் மாற்றுவாராக, உங்களை ஓங்கி வளர செய்வாராக, லீபனோனாய் நிலை நிற்க செய்வாராக, லீலி புஷ்பமாய் மாற்றுவாராக, உங்களை நறுமணமாய் மாற்றுவாராக. என் தேவன் உங்களை மனுஷர்களால் தொடக்கூடாதபடிக்கு பள்ளத்தாக்கில் வைத்து என் தேவன் உங்களை பாதுகாப்பாராக. அல்லேலூயா. இப்போ சமாரிய ஸ்திரீ சொல்லுகிறா, ஐயா நீங்கள் சொல்லுகிற மாதிரி நான் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? எங்கள் முற்பிதாக்கள் எங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு போனாங்க, நாங்கள் மலைகளில் தானே தேவனை ஆராதிக்கணும். தேவன் சொன்னார், உண்மைதான், அதெல்லாம் உண்மைதான். நான் தான் சொன்னேன் இல்லையா, இயேசு உலகத்துக்குள்ளே வந்து பாரம்பரியங்களை, உலக வழக்கங்களை, ஆஸ்திகளை, அந்தஸ்தை, மேன்மையை, ஜாதியை, பெருமையை, அழகு, திமிரை எல்லாத்தையும் உடைச்சார். அவர் சிலுவையில் அலங்கோலமான முகத்தோடு தொங்குகிறார். ஏன்? அழகு கூட பெருசு கிடையாது தான் தொங்குனார். எல்லாத்தையும் உடைச்சார். இப்போ தேவன் சொல்லுகிறார், கவலைப்படாத, என் பிதாவை எங்கும் தொழுது கொள்ளுகிற காலம் வந்திருக்கிறது. நீ எங்கே நின்று இயேசுவேன்னு கூப்பிட்டாலும் என் தேவன் உன் வாழ்க்கையை நறுமணமாய் மாற்ற வருவார். அல்லேலூயா. நீங்கள் எங்கே நின்று இயேசுவென்று அழைத்தாலும் என் தேவன் உங்கள் நாற்றத்தை மாற்ற நறுமணமாய் வருவார். இன்னைக்கு விசுவாசித்தா, இன்னைக்கு இருக்கிற இடத்துல இன்னைக்கு நீங்கள் கூப்பிட்டு பாருங்க, இயேசுவே, நல்லா சத்தமா இயேசுவே, இன்னும் நல்லா சத்தமா இயேசுவே, என் ஊழியத்துக்காக கூப்பிடுறேன் இயேசுவே, என் வாழ்க்கைக்காக கூப்பிடுறேன் இயேசுவே, என் தொழிலில் தேவை வந்திருக்கிறது இயேசுவே, என் பிள்ளைக்கு தேவை வந்திருக்கிறது இயேசுவே, எங்கள் எதிர்காலத்திற்கு தேவை வந்திருக்கிறது இயேசுவே, எங்கள் குறைவுகளை நிறைவாக்குகிற இயேசுவே. என் தேவன் உங்கள் குறைவுகளை நிறைவாக்குவாராக. அல்லேலூயா. நல்லா சத்தமா, இன்னும் நல்லா சத்தமா, இன்னும் நல்லா சத்தமா ஒரு அல்லேலூயா. என் தேவன் உங்களை நறுமணமாய் மாற்றுவாராக. இப்போ சமாரிய ஸ்திரீயோடு தேவன் பேசினார், இந்த வாழ்க்கை நறுமணமாச்சு. இப்போ ஓடி போய் சமாரியா தேசம் முழுவதும் சொல்லுகிறார், இயேசு வந்திருக்கிறார், உலக ரட்சகர் வந்திருக்கிறார், மேசியாவை நான் கண்டேன்னு சொல்லுகிறார். நீங்களும் போய் சொல்லணும், அந்த சம்பராய நல்லூரில் அந்த வீட்டுக்குள்ளே இயேசுவை நாங்கள் கண்டோம், மேசியா வந்திருக்கிறார். அந்த தெய்வம் நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்குது, அந்த தெய்வம் நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்குது, அந்த தெய்வம் நம்ம சந்தோஷமாக வாழணும்னு நினைக்குது, அந்த தெய்வம் நம்ம சரீரத்தில் சுகம் உண்டாகணும்னு நினைக்குது. நம்ம கடன்லையே இருக்கணும்னு அந்த தெய்வம் நினைக்கலை,
என் தெய்வத்திற்கு உங்களுக்கு தீங்கு செய்ய தெரியாது. ஒன்னே ஒன்று தெரியும், நீ நாற்றமாக இருக்கியா, உன்னை உலக மனுஷங்க புறக்கணிக்கிறாங்களா, என் பின்னே வா, உன்னை மனுஷர்களை பிடிக்கிறவளாக்குவேன். தேவ ஆவியை பெற்ற மனுஷர்களை கர்த்தர் உங்கள் ஊழியத்தில் கொடுப்பாராக. தேவ ஆவியை பெற்ற மனுஷர்களை கர்த்தர் இந்த கூடாரத்தில் கொண்டு வருவாராக. பிரயாசப்பட வேண்டாம். நம்ம முழுவதும் பிரயாசப்பட்டாலும் சில மீன்கள்லாம் அக்கறையை தாண்டினா நாரிடும், கூப்பிடாதீங்க. சில மீன்கள்லாம் நொண்டி சாக்கு சொல்லிக்கிட்டு இருக்கோம், ஐயோ நாங்கள் நீச்சல் ஆழத்தில் இருக்கிறோம், இருக்கட்டும், பிடிக்காதீங்க. கர்த்தர் இனி நீங்கள் எழுந்து பிரசங்கிக்க இந்த பிரசங்கத்திற்கு பின்பாக கர்த்தர் மனுஷர்களை கொண்டு வருவாராக. கர்த்தர் இந்த இடத்தை நறுமணமாய் மாற்றுவாராக. நொண்டி சாக்கு, ஆற்றை கடக்க மாட்டோம், ரோட்டை கடக்க மாட்டோம், என்னென்ன நொண்டி சாக்கு. சசி பிரதர் கூப்பிடல, மஞ்சு சிஸ்டர் கூப்பிடல, சோறு சாப்பிட யாரும் கூப்பிடல, 3 வேளை யார் கூப்பிடலனாலும் பசி வந்தால் கொட்டிக்க தெரியுதில்ல. இதில் வேறு சில ரெக்கமெண்டேஷன் வேறு. சிலர்லாம் சொல்லிடுங்க, சஞ்சய் பிரதரை தப்பாக நினச்சிக்க வேண்டான்னு சொல்லுங்கள். ஆற்றை கடந்தால் நாரிடும், வேண்டாம். நாற்றம் எடுக்கிற மீன் வேண்டாம். எனக்கு தேவன் நறுமணம் உள்ள மனுஷர்களை தருவாராக. தேவ ஆவியை பெற்ற மனுஷர்களை தேவன் கொடுப்பாராக. அல்லேலூயா. சமாரிய ஸ்திரீ போய் சொன்னால் எல்லா ஜனமும் தேடி வந்து அமர்ந்திருக்கிறது, இவர்தான் உண்மையான மேசியான்று. ஏய் சமாரிய ஸ்திரீயே, நீ சொன்னதுனால நம்பலை, நாங்கள் மேசியாவை கண்ணால் கண்டோம். நீங்களும் போய் உங்களை காண்பிக்காதீங்க, உங்களுக்குள்ளே இருக்கிற வாசனையாகிய இயேசுவை காண்பீங்க. இப்போ ஜனம் சொல்லுது 2 நாள் நீங்கள் இங்கேயே தங்கணும், 2 நாள் இங்கேயே தங்கணும். சாத்தியமே இல்லை. ஆனால் ஒரு யூதன் சமாரிய தேசத்தில் தங்குகிறார், சீஷர்கள் தங்குகிறார்கள். 2 நாள் ஊழியம் மகிமையாக நிறைவேறுது. இதுதான் வாசனை உள்ள ஊழியம், இதுதான் வாசனை உள்ள என் தேவனுடைய காரியங்கள். என் தேவன் உங்களையும் அப்படியே மாற்றுவாராக. நாம் யாவரும் இருக்கிற இடத்துல எழுந்து நின்று கண்களை மூடி வாய்களை திறந்து இயேசுவே இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆவியானவரே நாங்கள் துதிக்கிறோம். கண்களை மூடி எல்லார வாய்களை திறந்து இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, இன்னைக்கு எங்கள் வாழ்க்கையை நறுமணமாய் மாற்றுவேன் என்று சொன்னீரே. எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற நாற்றங்களை எல்லாம் வெளியே கடந்து செல்ல நீர் இன்னைக்கு எங்களுக்கு உதவி செய்வீராக. மாம்சங்கள் சுட்டெரிக்கப்படுவதாக, உலக எண்ணங்கள் சுட்டெரிக்கப்படுவதாக, உலகத்தை குறித்ததான கவலைகள் எங்களை விட்டு நீங்குவதாக. நாங்கள் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் எங்கள் ஆத்துமாவை சேதப்படுத்தினால் எங்களுக்கு என்ன பலன்? இன்னைக்கு எல்லாரும் வாய்களை திறந்து கேட்கலாமா? யாரும் மௌனமாக இருக்கக்கூடாது. எல்லாரும் வாய்களை திறந்து எல்லாரும் வாயை திறக்கணும்னா வாயை திறந்து இயேசுவே கூப்பிடலாமா? இயேசுவே இன்னும் நல்லா சத்தமா இயேசுவே. இன்னைக்கு சொல்ல கர்த்தர் நாற்றங்களை நறுமணமாய் மாற்றுவாராக. இன்னைக்கு சொல்ல தேவன் உங்கள் வாழ்க்கையை நறுமணமாய் மாற்றுவாராக. இயேசுவேன்னு சொல்ல இன்னைக்கு தேவன் நாற்றங்களை நறுமணமாய் மாற்றுவாராக. சொல்ல இன்னைக்கு என் தேவன் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற நாற்றங்களை நறுமணமாய் மாற்றுவாராக. ஓ ஹல்லேலூயா. இன்னைக்கு நீ சொல்லு மகளே, நீ சத்தமிட்டு கூப்பிடு. இன்னைக்கு என் தேவன் உன் வாழ்க்கையில் இருக்கிற நாற்றங்களை நறுமணமாய் மாற்றுவாராக. இன்னைக்கு என் தேவன் உன் வாழ்க்கையில் இருக்கிற நாற்றங்களை நறுமணமாய் மாற்றுவாராக. ஓ ஹல்லேலூயா. இது அற்புதமாய் மாறட்டும். ஜீசஸ் ஹல்லேலூயா. குடும்பம் நாறுது. இன்னைக்கு நீ சொல்ல இயேசுவை தேடி வந்திருக்கிறார் மகளே. இன்னைக்கு என் கர்த்தர் தொழிலை நறுமணமாய் மாற்றுவாராக. இந்த வேலூர் ஜெப கூடாரத்தை கர்த்தர் நறுமணமாய் மாற்றுவாராக. உங்களை தேடி வந்திருக்கிறவர் சாரோனின் ரோஜா, அவர் மறுதோன்றி பூங்கொத்து, அவர் வாசனையுள்ள தேவன், அவர் அபிஷேகம் உள்ள தேவன், சுகந்த வாசனையாய் பிதாவுக்கு தன்னைத்தானே ஜீவ பலியாய் அர்ப்பணித்த தேவன் இன்னைக்கு உன்னிடத்திலும் எதிர்பார்க்கிறார். நீ ஜீவ பலியாய் அர்ப்பணி. என் கர்த்தர் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையை நறுமணமாய் மாற்றுவாராக. இன்னைக்கு தேவன் உங்கள் வாழ்க்கையை நறுமணமாய் மாற்றுவாராக. இன்னைக்கு தேவன் உங்கள் படிப்பை நறுமணமாய் மாற்ற
மாற்றுவாராக. இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாம இருக்கலாம், உன் படகு நிரம்பாம இருக்கலாம், வலையில ஒண்ணும் இல்லாம இருக்கலாம், உன்னை தேடி வந்திருக்கிற உன் வீட்டை நிரப்புவார். நீ இயேசுவுக்கு பின்னே நடப்பாயாக, நீ இயேசுவுக்கு பின்னே நடப்பாயாக, நீ இயேசுவுக்கு பின்னே நடப்பாயாக. அவருக்கு பின்னே நடந்த மனுஷனுடைய வாழ்க்கை நாற்றமாய் மாறினது என்பதற்கு சரித்திரமே கிடையாது. அவருக்கு பின்னே நடந்த மனுஷனுடைய வாழ்க்கை நாற்றம் எடுத்தது, அவன் வாழ்க்கை நாறி போனது. இயேசுவை ஏற்றுக்கொண்டால் இன்னைக்கு ஒண்ணும் இல்லாமல் போனான் என்று சொல்லுகிறதற்கு சாத்தியமே கிடையாது. அவர் நம்மை நறுமணமாய் மாற்றுகிறவர், அவர் நம்மை நறுமணமாய் மாற்றுகிறவர். விசுவாசிச்சா நீங்க மட்டும் 2 கைய வானத்துக்கு நேர உயர்த்தி மௌனமா இருந்தா செத்த பணத்துக்கு சமம். வாழ்க்கை நாறிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். நீங்க வாயை திறக்காதீங்க, தயவு செஞ்சு அமைதியா இருங்க. உங்களை வேற எப்படி கடினமா சொல்லி எனக்கு புத்திக்கு கொள்ள உங்களை கொண்டு வரதுன்னு தெரியல, நீங்க மௌனமா இருக்கலாம். ஜீவனோடு இருந்தா நீங்க மட்டும் 2 கைய வானத்துக்கு நேர உயர்த்தி, இயேசுவே என் ஊழியத்தை நறுமணமாய் மாற்றும், 4 கூடாரங்களை நறுமணமாய் மாற்றும், என் வாழ்க்கையை நறுமணமாய் மாற்றும், என்னை பின்பற்றுகிறவர்களை நறுமணமாய் மாற்றும். கிறிஸ்து இயேசுவை இன்னைக்கு நாங்கள் பின்பற்ற விரும்புகிறோம். நாற்றம் எல்லாம் நறுமணமாய் மாறுவதாக. நாங்கள் உலகத்தை கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நாங்கள் பிந்தின ஆதாமோடு நாங்கள் மரணத்துக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இன்றைக்கு இயேசுவே நாங்கள் முந்தின ஆதாமுக்குள்ளாக நாங்கள் மரணத்துக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இன்னைக்கு பிந்தின ஆதாமாகிய இயேசுக்குள்ளாக நாங்கள் புது சிருஷ்டியாய், நாங்கள் புது சிருஷ்டியாய், நாங்கள் நறுமணமாய், நாங்கள் நறுமணமாய் என் தேவன் உங்களை மாற்றுவாராக. இன்னைக்கு எத்தனை பேர் அர்ப்பணிக்க போறீங்க? இயேசுவே உலகத்தை பார்க்க மாட்டேன், ஆஸ்தியை பார்க்க மாட்டேன், அந்தஸ்தை பார்க்க மாட்டேன், கெட்ட வார்த்தை பேச மாட்டேன், சினிமா பாடலை பாட மாட்டேன், ஜாதி பார்க்க மாட்டேன், கலர் பார்க்க மாட்டேன், தோற்றம் பார்க்க மாட்டேன், வஸ்திரத்தை பார்க்க மாட்டேன், இயேசுவை பார்ப்பேன். நமக்கு முன்னே இருக்கிற மனுஷர்களுக்குள்ள இயேசு இருக்கிறாரா என்பதை மட்டும் பார்க்க கற்றுக்கொள்ளுங்கள். அப்படிப்பட்ட மனுஷர்களை பிடிக்கிறவர்களாய் என் தேவன் உங்களை மாற்றுவாராக. நீங்கள் கிறிஸ்து இயேசுக்குள்ள நற்கந்தங்களாய் இருக்கிறீர்கள். இன்னைக்கு இந்த ஊழியத்தை கெடுக்கிற இந்த 4 கூடாரங்களை சேர்த்து சொல்லுகிறேன். 4 கூடாரங்களை கெடுக்கிற செத்த ஈக்கள் எங்கள் ஊழியத்தை விட்டு வெளியேறுவதாக. எங்கள் ஊழியத்தை கெடுக்கிற செத்த ஈக்கள் வெளியேறுவதாக. எங்கள் வாழ்க்கையை கெடுக்கிற செத்த ஈக்கள் எங்கள் வாழ்க்கையை விட்டு வெளியேறுவதாக. எங்கள் பரிசுத்த வாழ்க்கையை குலைச்சல் ஆக்குகிற செத்த ஈக்கள் எங்கள் வாழ்க்கையை விட்டு வெளியேறுவதாக. எங்கள் நற்கந்தம் எந்த மனுஷனுக்காகவும் கெடக்கூடாது. எங்கள் வாசனை கெடக்கூடாது. எங்கள் கிறிஸ்து இயேசுவுக்கு முன்பாக, மணவாளனுக்கு முன்பாக நாங்கள் எந்நாளும் மணவாட்டிகளா நல்ல வாசனையுள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு இன்னைக்கு விசுவாசிக்க என் தேவன் குறைவுகளை மாற்றுகிறார். இன்னைக்கு விசுவாசிக்க என் தேவன் உங்கள் குறைவுகளை மாற்றுகிறார். விசுவாசிக்க என் தேவன் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற நாற்றங்களை மாற்றுகிறார். நீங்க சொல்லல, ஆனா உலகம் சொன்னது. சஞ்சய் பிரதர் என்ன இருக்கு? உங்களை பார்க்கிறவர்கள் சொன்னார்கள். அந்த பிரதர் கிட்ட என்ன இருக்கு? அந்த சிஸ்டர் என்ன இருக்கு? சஞ்சய் கிட்ட பணம் இருக்கா? நாம யோசிச்சோம், ஏன் ஆண்டவரே என் வாழ்க்கை நாறுது? சஞ்சய் பிரதர் கூடாரத்துல ஆத்துமா இருக்கா? நாம யோசிச்சோம், ஏன் ஆண்டவரே என் ஊழியம் நாறுது? அந்த ஊழியத்துக்கு என்ன பணம் சந்திக்கப்படுதா? நம்ம நினைச்சோம், ஏன் ஆண்டவரே ஊழியம் நாறுது, தேவை வருகிறதுனால ஊழியம் நாறுது. நான் மீன் பிடிக்க போகட்டுமா? கர்த்தர் சொல்வார், எனக்கு பின்னே வா, எனக்கு பின்னே வா. ஓ ராகா பாலா கானாரா. இந்த வார்த்தைகள் இன்னைக்கு வல்லமை உள்ளது. உலகம் உன்னை நாற்றமாய் பார்த்தது. உன்னிடத்துல பணம் இருக்கான்னு பார்த்துச்சு, ஆஸ்தி இருக்கான்னு பார்த்துச்சு, அந்தஸ்து இருக்கான்னு பார்த்துச்சு, உன் வஸ்திரத்தை பார்த்துச்சு, உன் ஜாதியை பார்த்துச்சு, உன் முகத்தை பார்த்துச்சு, உன் கலரை நிறத்தை பார்த்துச்சு, உன் வெளி தோற்றத்தை பார்த்துச்சு. நாம சொன்னோம், ஏன் ஆண்டவரே என் வாழ்க்கை நாறுது, என் பிள்ளைனால என் வாழ்க்கை நாறுது, என் புருஷனால வாழ்க்கை நாறுது, என் மனைவியால வாழ்க்கை நாறுது. சொல்லலன்னு சொல்லி பாருங்க பார்க்கலாம். சொன்னோம், இருதயத்தில் நினைத்தோம், ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த வாழ்க்கை, நான் மறுபடியும் மீன் பிடிக்க போகட்டுமா? இன்னைக்கு அர்ப்பணிக்க விரும்பினா நீங்க மாற்றம் எல்லாரையும் சொல்ல மாட்டேன். நான் நினைச்சேன்
ஆனா இன்னைக்கு விசுவாசிக்கிற என் வாழ்க்கை நறுமணமாய் மாறுதுன்னு சொன்னா நீங்க மட்டும் கைகளை உயர்த்தி இன்னைக்கு உங்களோடு சேர்ந்து முதலாவதாய் நான் என் கைகளை உயர்த்துகிறேன். நானும் உங்களோடு சேர்ந்து சொல்லுவேன், இயேசுவே என் நாற்றத்தை இன்னைக்கு நறுமணமா மாற்றிட்டீங்க. எனக்கு முன்னே நடக்கிறவர் கிறிஸ்து இயேசு. இன்னைக்கு நான் ஜெபிக்கிறேன், இன்னைக்கு நீங்களும் வாயினால் அறிக்கை செய்வாங்களே, இன்னையோட என் வாழ்க்கையை விட்டு செத்த ஈகள் வெளியேறுவதாக. என் அபிஷேகம் கெடக்கூடாது, என் மகிமை கெடக்கூடாது, என் நல்ல நற்கந்தமான வாழ்க்கை கெடக்கூடாது. இயேசுவே எங்களை தேடி மனுஷர்களை ஆவியை பெற்றவர்களை கொண்டு வருவீராக. இன்னைக்கு நான் சொல்லட்டுமா, இந்த ஊழியத்திற்குள்ள தேவன் ஆவியை பெற்ற மனுஷர்களை கொண்டு வருவாராக. உங்க வாழ்க்கைக்குள்ள ஆவியை பெற்ற மனுஷர்களை கொண்டு வருவாராக. நல்ல மனவாட்டிகளை கர்த்தர் சபைக்குள்ள கொண்டு வருவாராக. நல்ல மனவாட்டிகளை ஜெப கூடாரத்துல கொண்டு வருவாராக. நல்ல மனவாட்டியை வாழ்க்கையில கொண்டு வருவாராக. நல்ல மனவாட்டி உங்கள் தொழில கொண்டு வருவாராக. சத்தைகள் வேண்டாம். தேவன் உங்கள் வாழ்க்கை இந்த நாள் முதற்கொண்டு நறுமணமாய் மாற்றுவாராக. இன்னைக்கு ஒரு ஊழியனை மனதார உங்களை ஆசீர்வதிக்க நான் விரும்புகிறேன். என் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நிறைவே நீர் வாழுமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே, ஆவியானவரே கேளுங்க. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே, ஆவியானவரே. அப்பா, நாச்சம் எடுத்து போன எங்கள் வாழ்க்கையை என் நறுமணமாய் மாற்றுகிறேன். மக்கள் மத்தியிலே லீலி புஷ்பத்தை போல் இன்றைக்கு இந்த கூடாரத்துக்குள் வந்திருக்கிற பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையிலே அத்தனை பாடுகளும் வேதனைகள் மத்தியிலே கடந்து வந்திருக்கலாம். இந்த மாலை நேரத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளோடு நீ பேசினீர், அதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினால் கர்த்தருடைய வார்த்தை கொடுத்த அன்பு மகனை நீர் ஆசீர்வதிப்பீராக. இன்னும் லட்சங்களுக்கு பயன்படுத்துவீராக. விசேஷமாய் அருமையான சகோதர சசி மஞ்சு சிஸ்டர் குடும்பத்தை பிள்ளைகளை உங்க ரத்தத்தில் மறைக்கிறேன், இயேசுவின் ரத்தத்தில் மறைக்கிறேன். வந்த ஒவ்வொரு ஜனங்களையும் இயேசு கிறிஸ்துவின் மகிமைக்குள் மறைத்து செபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா. இப்பொழுது கர்த்தருக்கென்று காணிக்கை உண்டு.